வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கவிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அபாயவனம் பாகம் 4. சரண்யாவின் வெக்கம் பரணிக்குள் பல கவிதை வரிகளை ஞாபகப்படுத்தியது. என்ன சரண்யா, பார்த்துக்கிட்டே இருக்க? பார்க்கணும் போல இருக்கு, பார்க்குறேன். ஆமா, உங்களுக்குள்ள ஒரு பெரிய சிஐடி இருக்கிறதை அவங்களால தானே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சரண்யா, நான் சிஐடிலாம் இல்லை, வழக்கமான இளைஞன்தான். சிஐடி இல்லாம தான் என்னை கண்டுபிடிச்சதோட அந்த தடி பசங்களையும் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களாக்கும். அப்பாவுக்கு டிபார்ட்மெண்ட்ல அப்படி ஒரு பாராட்டு. என் அண்ணனையும் போட்டு காய்ச்சி எடுத்துட்டாரு. சரண்யா, திரும்பவும் சொல்றேன், நான் எதையும் செய்யல. இப்ப பெரிய ஆராய்ச்சியில இருக்க, அதான் உண்மை. சரி, உங்க படிப்பு தகுதி என்னன்னு கொஞ்சம் என்கிட்ட மறைக்காம சொல்றீங்களா? எதுக்கு? அப்பா தன் டிபார்ட்மெண்ட்ல உங்களை நுழைக்க விரும்புறாரு. சினிமாவில் தான் ஹீரோ, எம்ப்ளாய்மெண்ட்ல பதியாம, இன்டர்வியூ போகாம, பரீட்சை எழுதாம, ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் அதிகாரியாமா. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய்னு சீனியர் ஆஃபீஸரும் சொல்வார். இன்ஃபேக்ட் இந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் எனக்கு பரிச்சயமானதே சினிமாவால் தான். அது தெரியுமா உனக்கு? சரண்யா அவன் பேசும்போது தன்னை மறந்து அவனை ரசித்தாள். இந்த துறைக்கே உங்களால் பெருமை சேர்த்துக்கிட்டுங்கன்னு ஒரு வசனம். அப்புறம் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்னு கைது பண்ணும்போது சொல்கிறது. முட்டிக்கு முட்டி தட்டுவோன்னு கான்ஸ்டபிள் பேசுறது. இதெல்லாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனோட சிரஞ்சீவித்தனமான டைலாக்குகள். எந்த மாதிரியானவங்க வந்து இங்கே படம் எடுத்தாலும் இந்த டைலாக் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனை ஷூட் பண்ண முடியாது தெரியுமா? பரணி பேசிக்கொண்டே போனான். சரண்யாவின் மனதில் விழவில்லை. அவன் தலைமுடி, கிருதா, மீசை என்று பாகம் பாகமாக ரசித்து கொண்டு இருந்தாள். ஹலோ, என்ன நான் பேசிக்கிட்டு இருக்க, அப்படி பார்த்துக்கிட்டு நிற்கிற? அதான் சொன்னேனே, பார்க்கணும் போல இருக்குன்னு. அதான் பார்க்குறேன். சரி, நான் இப்போ ஒரு ஆராய்ச்சியில் இருக்குன்னு சொன்னனே, கேட்க மாட்டியா அது என்னன்னு? என்ன? அதுக்காக இப்படி ஒரு வார்த்தையில் கேட்ப? என்ன என்ன என்ன? போதுமா? அண்ணனோட காதலுக்கு அப்பா ஓகே சொல்லிட்டதால நம்ம காதலை பற்றி கவலையே இல்லை. நான் ஒரு விஷயம் பேசினா நீ வேற டாபிக்லேயே இருக்க. பரணி, நீங்க எந்த ஆராய்ச்சி வேணா பண்ணிட்டு போங்க. நான் ஒருத்தி உங்க நினைப்பா இருக்கிறது மட்டும் மறந்துட வேணாம். ஒரு பொண்ணுக்கு அழகான புருஷனை விட தைரியமான புருஷன் ரொம்பவே பிடிக்கும். என் வரையில் ரெண்டுமே இருக்கு உங்ககிட்ட. அப்புறம் இந்த சினிமா மாதிரி அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடையாது. இன்டர்வியூ, ட்ரைனிங் எல்லாம் உண்டு. என்ன, எல்லோரும் வரிசையில் வரும்போது நீங்க மட்டும் நேராக வந்து இதில் கலந்துக்குவீங்க. அப்பா எப்போ வேணும்னாலும் உங்கள் ரெஸ்யூமே கேட்கலாம், தயாராக எடுத்து வச்சுக்கிங்க. இந்த மருந்து கம்பெனி வேலைக்கெல்லாம் டாட்டா சொல்லிடுங்க. சரண்யா அவன் எதிரில் கனவு கண்டாள். அதை முழுவதுமாக கனவு என்று கூறிவிட முடியாது. அந்த கனவை கலைக்க பரணிக்கு மனம் வரவில்லை. சரண்யா, நாளைக்கு காலையில் குருவோட ஒரு குட்டி சுற்றுலா போற. சுற்றுலாவா? எந்த ஊரு? இது பக்தி யாத்திரை மாதிரி. குற்றாலம், அகத்தியர் மலை, பொதிகை மலை, பான தீர்த்தம்னு இப்படி. என்ன திடீர்னு? எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன். வர எவ்வளவு நாள் ஆகும்? 1 வாரமோ இல்லை 10 நாளோ ஆகும். எதுக்கும் அப்பா கிட்ட சொல்லிட்டு போங்க. இது முழுக்க முழுக்க பர்சனல் சரண்யா. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. ஃபோனில் பேசிடுறேன். அவர் கூட மட்டும்தானா? உன் கூடவும் பேசுகிறேன். ஆமாம், உன் அண்ணன் அம்மா சரி என் கையில் தான் இருக்கும். அவங்களுக்கு தெரியாமல் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். சரண்யா சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே பரணியின் தங்கை ஈரத்துணிகளுடன் மேலேறி வந்து கொண்டு இருந்தாள். பிரபாவரா, நான் கயண்டுக்கிறேன். சரி, நீங்க புறப்படுங்க. உங்க தங்கக்கிட்ட நான் கொஞ்சம் ஓட்டி பார்க்கறேன். சிரித்தபடியே சொல்ல பரணி உற்சாகமாக இறங்கினான். கீழே குருவின் பிளாட்டை கடக்கும்போது கல்யாணி அவனை பரிதாபமாக ஒரு பார்வை பார்த்தாள். அதில் 1000 அர்த்தங்கள். என்ன கல்யாணி, ஏதாவது சொல்லணுமா? கவனமா போயிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். கல்யாணியை பார்த்து சொல்லிக்கொண்டே இறங்கியவனுக்கு பெரியவரின் செயலில் பெரிதாய் ஒரு மர்மம் இருப்பது மட்டும் புரிந்தது. போலீஸ் நிலையத்தில் வழக்கமான பரபரப்பு. இன்ஸ்பெக்டர் இருக்கையில் அமர்ந்திருந்த ராஜதுரை பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பித்தவர்களின் விவரங்களை உதவியாளர் துணையுடன் சரிபார்த்து கொண்டு இருந்தார். வயதான ஒருவர், பாஸ்போர்ட் விசாரணைன்னு இப்படி எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். இங்க எவ்வளவு நேரம்தான் காத்திருக்கிறது என்றார். வாஸ்தவம்தான், ஆனா விஞ்ஞானம் வளர வளர மனுஷனோட கிரிமினல் புத்தியும் பெருசா வளர்ந்துக்கிட்டு போகுதுப்பா.
பல கிரிமினல்ஸ் தப்பிக்க உதவுற ஒரு விஷயமா இந்த பாஸ்போர்ட் இருக்கு. அதனால்தான் கவனமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்றார் ராஜதுரை. அப்போது அவரது செல்போன் சிடுங்கள். பரணிதான் அழைத்தான். குட் ஈவினிங் சார். சொல்லு பரணி, ஒரு தகவல் சொல்லலான்னு. ப்ளீஸ். நானும் நண்பன் குருவும் நாளைக்கு குற்றாலம் போக போகிறோம். இப்போ சீசன் இருக்குதா என்ன? நாங்கள் அதுக்காக மட்டும் போகலை சார். பிறகு வந்து விவரமாக சொல்கிறேன். ஒரு திகில் நிறைந்த மலையேற்றன்னு கூட சொல்லலாம். மலையேற்றத்துக்கு இப்போ அவசியம் என்ன? எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன். நான் அங்கே ஒரு தனி நபராக மட்டும் போகலை. புரியல எனக்கு. ஒரு போலீஸாகவும் போகிறேன். அப்போ அங்கே ஏதாவது விபரீதமாக இருக்கணுமே. அது இப்போ தெரியாது சார். நேரில் பேச வேண்டிய விஷயத்தை ஃபோனில் பேசுறியே பரணி. சாரி சார், சூழ்நிலை அப்படி. ஜாக்கிரதை. நான் பார்த்துக்கிறேன் சார். பேசி முடித்தான். ஒரு பெருமூச்சும் விட்டான். குற்றாலம் சீசன் கடந்து கொண்டு இருந்தது. அருவி அவ்வளவாக கூட்டமில்லை. கூட்டத்தில் 4 பேர். ஒருவருக்கு கையில்லை, அடுத்தவருக்கு கண்ணில்லை, மற்றவருக்கு ஒரு கால் மட்டும் இருந்தது. இன்னொருவர் கூட முழு மனிதனாக இல்லை. விந்தி நடப்பவராக தெரிந்தார். குற்றால அருவியில் நீராடியபடி இருந்த அந்த 4 பேரும் குளித்து முடித்த நிலையில் ஒருவரை ஒருவர் பிடித்து கொண்டு மெல்ல விலகத் தொடங்கினர். அவர்களை பரணி ஆச்சரியத்தோடு பார்த்தான். குரு அதை கவனித்து கேட்டான். என்னடா, இவங்க குளிச்சுட்டு போறது உனக்கு ஆச்சரியமா இருக்கா? நிச்சயமா. நம்மெல்லாம் குளிக்க முடியாதுன்னு முடங்கி கிடக்காம இவங்க துணிஞ்சு வந்து குளிச்சுட்டு போறது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்று சொல்லியபடியே அருவியை நோக்கி நடந்தான். பின் இருவருமே அதற்குரிய உடைகளோடு போய் அருவியில் நின்றார்கள். இவர்கள் தோல் மேலும் நீர்ப்புறவிகள் வெகு வேகமாக தங்கள் கால்களை மிதித்து கொண்டு ஓடுவது போல் இருந்தது. அப்படி ஒரு அழுத்தமான மிதியை வாழ்நாளிலேயே முதலாக அனுபவிக்கிறார்கள். அது ஒரு இன்பமான துன்பமாக இருந்தது. தரையில் பட்டு தெரிக்கும் நீர் தலைமுடியை எல்லாம் பறித்து சென்று விடுமோ என்று கூட தோன்றியது. நல்ல குளியலை தொடர்ந்து நல்ல பசி. அதற்கு தோதாக ஐயர் கடை நெய் தோசையின் மனம் மூக்கை நிமிடியது. ஆர்டர் செய்து சுட சுட சாப்பிட்ட போது மனிதனாக பிறந்ததற்காக மனம் பெரிதும் சந்தோஷப்பட்டது. அதிலும் சாம்பார் சட்னியும் தோசைக்கு மிக இணையாக இருந்தது. 4 தோசைகளை சாப்பிட வைத்தன. ஐயர் எதனால் அத்தனை சுவையை அளிக்கிறார் என்பது புரிந்து போனது. திருப்தியாக அவருக்கு பணம் கொடுத்தபோது கேட்டார். எவ்வளவு நாள் தங்க போறீங்க? தங்கலிங்க சாமி, போய்கிட்டே இருக்க போறோம். எங்க போக போறீங்க? அப்படியே மலை மேல் அகத்தியர் கோவில் இருக்குதாமே, அதுவரை. பார்த்து போங்க. மேலே போகும்போது தனியாக போக வேண்டாம். ஏன் சாமி? ஏன் சாமியா? இப்பெல்லாம் மலையில நிறைய வழிப்பறி கொள்ளைகள் எல்லாம் நடக்குது. அதோடு நிறைய ஏமாத்து வேலைகள் வேறு. ஏமாத்து வேலைனா எந்த மாதிரி? மலை தேனுன்னு வெள்ளப்பாகு கலந்ததை விற்பாங்க. புளிப்பல்லுன்னு பிளாஸ்டிக்கில் செஞ்சதை கொடுப்பாங்க. சோத்துக்கு விதி இல்லாத பிச்சைக்காரன் தன்னை அகத்தியர் சீடுன்னு சொல்லிப்பான். அப்புறம் தீராத வியாதியை தீர்க்கிற சஞ்சீவி மூலிகை இருக்கு. ஆனா அதோட விலை பல ஆயிரம்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க உண்மையா ஒரு விஷயம் கூட இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்லதான் சொல்லுவேன். ஐயர் எச்சரித்து சிரித்தார். உங்களுக்கு தெரிஞ்சு மலை மேல நிஜமான சித்தர்கள் யாராவது இருக்கிறார்களா? எதுக்கு கேட்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கதா? அப்படித்தான் ரொம்ப பேர் கேட்குறாங்க. ஆனால் நிஜத்தில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. சந்தோஷம், நாங்கள் வரோம். இருவரும் புறப்பட்டனர். குற்றால அருவி விழும் சத்தம் நன்றாக கேட்டது. கேட்டபடியே நடந்தனர். பேச்சும் தொடங்கியது. பரணி, சொல்லுடா, மலையில நமக்கு அப்படி என்ன வேலை இருக்குன்னு நீ நினைக்கிற? யாருக்கு தெரியும்? நான் சில கதையில படிச்சிருக்கேன். இந்த மாதிரி மலை வனங்கள்ல அபூர்வ மூலிகை இருக்கும். சித்தர் சாமிங்க இருப்பாங்க. அந்த சாமிங்களால தான் நம்ம பெரியவருக்கு ஏதோ ஆகணும்னு நினைக்கிறேன். ஏதோனா? கல்யாணி சொன்னதை அப்படியே சொல்லவா? ஓ, அப்ப கல்யாணி கூட பேசணும்னு சொல்லு. ஏண்டா, நீ சரண்யா கூட பேசலாம், நான் கல்யாணி கூட பேசக்கூடாதா? கல்யாணி என்ன சொன்னா அதை முதல்ல சொல்லு. அவருக்கு யவன காந்தின்ற மூலிகை தேவைப்படுதான். யவன காந்தியா? ஆமா, அதை சாப்பிட்டா இளமை திரும்பிடுமா. அப்புறம்? நான் கதை சொல்லலடா, அதுக்காக அவர் ரொம்ப ஆசைப்படுறாருன்னு சொன்னா. இன்னும் என்ன சொன்னா? சர்வ சித்திக்காக 7 மூலிகை இருக்கான். அது 7 இடத்துல இருக்குதான். அதை அடையணும்னு அவர் நோக்கம். அப்ப நாம இப்ப அவரை பார்க்கும்போது யவன காந்திக்காகவும் சர்வ சித்திக்காகவும் தான் நம்மளை காட்டுக்குள்ள அனுப்ப போறாருன்னு சொல்லு. ஆமா, நமக்கு காட்டுல எதுவும் ஆங்கிடக்கூடாதுன்னு அந்த ஜீவ சமாதியில இருந்து எடுத்த
ரசமணியையும் பானலிங்கத்தையும் நமக்கு தந்திருக்காரு. அப்ப கையில இருக்கிற இந்த 2 தான் நமக்கு பாதுகாப்பா? பரணி, இப்படி தெரியாத மாதிரி கேட்டா எப்படிடா? இது நம்ம கிட்ட அன்னைக்கு அவர் கொடுத்ததே பாதுகாப்புக்கு தானே. குரு சொன்ன நொடிதான் பாக்கெட்டுக்குள் கையை விட்ட பரணி அந்த 2ஐயும் வெளியே எடுத்து வெறித்து பார்த்தான். பார்த்த வேகத்தில் சட்டென்று தூக்கி எறிந்தான். குருவுக்கு பகீர் என்றது. பரணி, என்னடா இது பைத்தியக்காரத்தனோ? போடா போ, எனக்கு அந்த கூழாங்கல்லோட துணை தேவையில்லை. இதுக்கு ரசமணி லிங்கன்னு பேர் வேற. பரணி, நீ தைரியசாலின்னு தெரியும், அதுக்காக இவ்வளவு அவசரப்படணுமா? குரு, நம்மை நாம நம்பணும், அதை புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் ஏமாத்து வேலை. பரணியின் அழுத்தமான பேச்சு மறுபேச்சு பேச குருவுக்கு தோன்றவில்லை. சரிடா, கொஞ்சம் இரு, யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்றபடி விளங்கினான். சிறுசிறுவென்று காற்று வீசிக்கொண்டு இருந்தது. தலைமுடிகளை நீவியபடி வீசிய அந்த காற்று பரணிக்கு மிகவும் பிடித்திருந்தது. எதிரில் என்னை விட இந்த உலகில் யார் பெரியவன் என்று கேட்பது போல் பொதிகை மலை. குருவும் வந்து சேர்ந்தான். சிவபிரகாசம் அந்த மலைத்தளத்தில் ஒரு இடத்தை சொல்லி அங்கே இருவரையும் வருமாறு கூறியிருந்தார். அந்த இடம் நோக்கி நடந்தனர். மலை மேல் சண்பக அருவிக்கும் மேலான தளத்தில் சிவபிரகாசம் சொன்ன இடம் இருந்தது. அங்கே பருத்த மருத மரங்கள் வளர்ந்திருந்தன. கீழே கருமையான கும் என்று நிழல் கவிந்த இருள். பரணியும் குருவும் அந்த இடத்தை நெருங்கும்போது நன்றாக இருட்டத் தொடங்கிவிட்டது. அங்கே துணியிலான டென்ட், வெளியில் பெட்ரோமாக்ஸ் விளக்கை ஒருவர் ஏற்றி கொண்டு இருந்தார். கட்டில் ஒன்று போடப்பட்டு இருக்க அதன் மேல் சிவபிரகாசம் உட்கார்ந்திருந்தார். பரணியும் குருவும் வந்து நின்றனர். இருவரிடமும் லேசான வியர்வை. வாங்க சிங்கங்களா என்று வாஞ்சையாக வரவேற்றார். அமரச் சொன்னார். இருவரும் அமர்ந்தார்கள். முதுகு சுமை இறங்கியது. அப்புறம் குற்றாலத்துல நல்லா குளிச்சிங்களா? ஆமாங்க ஐயா, சந்தோஷம். இப்ப இங்க உங்களுக்கு நான் மலை விருந்து போட போறேன். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு தூங்குங்க. ராத்திரியில 2 மணிக்கு எழுப்புவேன். அதுவும் அங்க ஓடை இருக்கு பாத்தீங்களா? தண்ணீர் ஓடுற சத்தம் கேக்குதா? கேக்குது சாமி. அதுல போய் குளிர பார்க்காம குளிச்சுட்டு வரணும் நீங்க. விடிஞ்சா வியாழக்கிழமை, குருவாரன்னு சொல்லுவோம். விசாக நட்சத்திர நாள். அதுவும் குருவோட நட்சத்திரம்தான். உங்க காதல குரு மந்திரத்தையும் சொல்லுவேன். அதை ஜெபிச்சுக்கிட்டே நீங்க என்கோண பாறையை நோக்கி போகணும். இங்க இருந்து சரியா 16 மைல் மலை மேல 1 மணி நேரத்துல 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கலாம். அந்த கணக்குப்படி சரியா 7ல இருந்து 8 மணிக்குள்ள அந்த பாறைக்கிட்ட போயிடுவீங்க. வழியில கரணிங்க யானைங்க வந்தாலும் மந்திரம் சொல்றதை நிறுத்தக்கூடாது. அப்படியே நின்னுடும். அதுங்களை எதிர்க்கவும் கூடாது. அதுங்களும் திரும்பிடும். சிவபிரகாசம் சொல்ல சொல்ல மௌனமாய் கேட்டுக்கொண்டிருந்தான் பரணி. அந்த எண்கோண பாறைக்கு எதுக்கு போகணும்? அங்க எங்களுக்கு என்ன வேலை என்று கேட்டார் குரு. அந்த பாறை மேல் போறது சுலபம் இல்லை. நான் சொல்ற மந்திரத்தை உச்சரிக்காம அங்க யாரும் போக முடியாது. அங்க போனவங்க விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த பாறையை பார்க்க 8 கோணங்களோட கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு கோலம் போல் இருக்கும். அதனால் நடுவுல வட்டம் பொறிக்கப்பட்டு இருக்கும். அதன் மேல் 8 மணிக்கு மேல கிழக்கு சூரியனோட கதிர்கள் விழ ஆரம்பிக்கும். அந்த கதிர் மனிதர்கள் மேல விழுவது விசேஷம். அதற்காக ஒரு சித்தர் விசாக நட்சத்திர வியாழக்கிழமைகளில் அந்த இடத்திற்கு வந்து அமர்ந்து தவம் செய்வார். அப்ப அவர்கிட்ட நீங்க எவன மூலிகை விதை வேணும்னு கேட்கணும். பெரியவர் சொல்லி முடித்தார். பரணி குரு இருவரிடமும் முதல் தடவையாய் சிந்தனை கடந்த வியப்பு. பரணியின் குருவும் முகத்தில் வியப்பை எதிரொலித்தனர். என்ன பரணி, எவன மூலிகை விதையினா உடனே அதை பத்தி தெரிஞ்சிக்க மனது துடிக்கிறதா? ஆமாங்கய்யா, எவனன்னா இளமைன்னு தெரியும். எவன மூலிகைன்னா இளமை தரப்போற மூலிகைன்னு பொருளா? அப்படி ஒன்று இருக்க முடியுமா? எதனா உனக்கு இந்த சந்தேகம்? செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்கிறதை கண்டுபிடிச்ச மனுஷன் இப்படி ஒன்று இருந்தா விட்டு விடுவானா? எப்படிப்பா விட்டு வைப்பான்? அதனால் தான் நான் விடாம அதை அடைய முயற்சி செய்யறேன். அப்ப உங்களை தவிர இத்தனை வருஷம் யாருக்கும் அதை பத்தி தெரியாதா? ஏன் தெரியாது? இதே மலையில தாமோதர பட்டர்னு திரியிற ஒருத்தன் என்ன போலவே முயற்சியில இருக்கான். எனக்கு நீ உதவி செய்யற மாதிரி அவனுக்கு உதவி செய்துகிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? யார்? உன் அப்பாதான். ஏன் அப்பாவா? ஆமா, அநேகமா நாளைக்கு அவரும் உனக்கு போட்டியா வரக்கூடும். நான் சொல்ல போற குரு மந்திரம் உன்னை வழி நடத்தினா அவரை அந்த பட்டரோட மாந்திரிக முறை வழி நடத்தும். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? பரணி,
விசாக நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் ஒன்னா வருவதே எப்போதாவது தான். அப்படி ஒன்னா வரும் அந்த 2 உத்தியானமும் இல்லாத தக்ஷயாயன காலத்தையும் ஐப்பசி மாதத்துல வருவது ரொம்ப விசேஷம். இங்கே நான் விசேஷம்னு சொல்றத நீ சரியா புரிஞ்சுக்கணும். உன் வீட்டுக்கு கவுன்சிலர் வரப்போறாங்கன்னு வை, தெருவே ஆச்சரியப்படும். அவர் கூட மேயரும் வரப்போறாங்கன்னா இன்னும் ஆச்சரியப்படும். மேயரோட மந்திரி வந்தா இன்னும் பிரமிப்பு. அப்படித்தான் இந்த விஷயமும். நான் சொல்றது ஒரு பூகோள நிகழ்வு. இது திரும்பவும் வரும். ஆனா அதுக்காக கணக்கு போட்டு காத்திருக்கணும். இந்த பூகோள நிகழ்வுக்கு பின்னால் பூமியோட சுழற்சி, புவியீர்ப்பு விசை, காற்றோட ஈரப்பதம்னு பல விஷயங்கள் இருக்கு. இதுக்கு நடுவுல விசாக நட்சத்திர கதிரும் சூரியன் கதிரும் சேரும்போது ஒரு வினைப்பாடு உருவாகுது. அதை எண்கோண பாறையில் மையத்துல உட்கார்ந்து உள்வாங்கும் போது சில சக்திகள் உருவாகும். இதெல்லாம் சித்த ரகசியங்கள். இந்த ரகசியங்களை தெரிஞ்சவங்க முழுமையாக எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சிக்க விரும்புறது இயற்கை தானே. அந்த மாந்திரிக பட்டத்திரியும் இதுல ஒரு நபர். சரி, அவர்கிட்ட தான் அந்த விதை இருக்கா? எப்படி? ஆமா, அவர்கிட்ட தான் அந்த யவ்வன காந்தி மூலிகையோட விதை இருக்கு. அவருக்கே இப்ப வயது 140. ஆனா அவரை பார்க்கும்போது உன்னால் அதை உணர முடியாது. நீ 50 வயது மதிப்பிட்டா அதுவே அதிகம். அதை நான் பார்த்து முடிவு பண்ணிட்டு வரேன்யா. ஒருவேளை அவர் அந்த விதையை தர மறுத்தா சப்த சஞ்சீவியாவது கொடுக்க சொல்லு. சப்த சஞ்சீவியா? ஆமா, வசியம், மோங்கனம், தம்பனம், உச்சாடனம், வித்வேஷனம், பேதனம், மாரணன்னு 7 ஜாதியில மூலிகை உண்டு. சிவபிரகாசத்தின் நீண்ட விளக்கம் பரணி குரு இருவருக்குமே மிக புதிது. பள்ளி கல்லூரியில் படித்திருக்கின்றனர். இப்படி மூலிகைகள் இருப்பதோ அவைகளுக்கு பின்னால் சக்தி இருப்பதோ கற்பனை கூட செய்து பார்த்திராத விஷயம். ஆனால் இங்கே சிவபிரகாசம் சொல்வதை கேட்கும்போது அதை மூடத்தனமாக மறுக்க முடியவில்லை. அதே நேரம் இப்படிப்பட்ட தாவரங்களால் எப்படி மனித மனது கட்டுப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. என்ன பரணி, நான் இப்ப சொல்றது எல்லாம் கேட்டா இதை எவ்வளவு அளவு நம்புறது மாதிரி தோணுதா? நிச்சயமா. எங்கேயோ இருந்த அந்த திருட்டு பசங்கள உன் விஷயத்துல எப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிற? சிவபிரகாசம் கேட்கவும் பரணி கூர்மையாக பார்த்தார். அதுல எந்த மாய மந்திரமும் கிடையாது. மனதை ஒருமுகப்படுத்தணும். அப்படி பண்ணி எதிரிகளோட கண்களை ஊடுருவணும். அப்ப இந்த மூலிகை எல்லாம் விஞ்ஞான பூர்வமானது தானா? ஆமா, ஆனா விஞ்ஞானப்படுத்துற காலமோ நிர்பந்தமோ வரும்போதுதான் கவலைப்படுவோம். இப்ப நீ கேள்வி கேட்காம சொன்னதை மட்டும் செய். யவ்வன காந்தி விதை கிடைச்சா அந்த மூலிகைக்கு பல கோடிகள் தர சினிமா நடிகர்கள் சில தயாராக இருக்காங்க. சப்த சஞ்சீவியால கிட்டத்தட்ட ஜனாதிபதி பிரதமருக்கும் மேல சக்தியோடு இருக்கலாம். நாம் பார்த்து ஒருவரை கண்ணசைவுல எதையும் சொல்ல முடியும். செத்துட்டதா சொல்லப்படுறவரை கூட காப்பாற்றவும் இயலும். நீரு நெருப்பும் எதுவும் செய்ய முடியாது. எதிரின்னு ஒருவன் உருவாக்க முடியாது. இதை நான் சாதிச்சா எனக்கு பிறகு நீயே சாதிப்ப. ஏதோ ஒரு வேலைக்கு போய் அரசாங்கம் அச்சடிக்கிற நோட்டுக்காக தான் பாடுபட்டு சம்பாரிச்சு அதுல பத்தியும் பத்தாம ஒரு நிராசையான வாழ்வு வாழாம என் கூட சிஷ்யனா ஒரு சக்கரவர்த்தியா வாழ வழி உனக்கு தரப்போறேன். அதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் அவசியம். சரி, அதையெல்லாம் கேட்டு அவர் தரமாட்டேன்னு சொன்னா? நல்ல கேள்வி. ஆனா உன் வரையில அவர் அப்படி சொல்ல மாட்டார். உனக்கு அதை கொடுத்துடுவேன். உன்னால் இந்த காட்டை விட்டு போக முடியாதுன்னு சொல்வார். அது உண்மையா? உண்மைதான். ஆனாலும் நான் இருக்கிறதால உனக்கு ஆபத்தில்லை. நீ அங்க இருந்து பாதி தூரத்தை எப்படியாவது கடந்து வந்துட்டா போதும். மறுபாதையில உனக்கு உதவியாட்கள் தயாராக இருப்பாங்க. அவர் தரப்போற விதியை சாணிக்குள்ள வச்சு எடுத்துட்டு அந்த சாணியை தொடையில வச்சு துணியால் கட்டு போட்டுக்கோ. யானை சாணத்துல இதை செய்யும்போது அதன் வாடைக்கு மிருகங்கள் வராது. அதேபோல் அவர் மூலிகையும் வேரும் தரும்போது ஈரத்துடியில சுத்தி நான் தரப்போற மான் பையில போட்டுக்கோ. வரும்போது மான் தோலை தண்ணீர் கண்ட இடத்துல எல்லாம் நனைக்க விட்டுறாத. உன்னை நாளை உச்சி பொழுதுக்குள் சந்திச்சுட்டா நானும் சாதிச்சுட்ட, நீயும் சாதிச்சுட்ட. எல்லாம் சரி. என்னை போலவே என் அப்பாவும் வருவார்னு சொன்னீங்களே? ஆமா, அவரை நீ இப்பவ கூட போய் இங்க கூட்டிக்கிட்டு வந்துடலாம். அப்படி வரலன்னா உன் அப்பா வனத்துல போகும்போது அவருக்கு எப்படி வேணா ஆபத்து ஏற்படலாம்.
அவர் இப்ப எங்க இருக்காரு? அந்த தாமோதர பட்டத்திரியோட இடத்துல தான் இருக்கணும். என்னைப் போலவே பட்டத்திரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இதே மாதிரி உன் அப்பாவோடு விடியற்காலை பொழுதுக்காக காத்துட்டு இருக்கான். அந்த இடம்? பரணி கேட்க, கந்தசாமி என்றார் சிவபிரகாசம். கந்தசாமியும் வந்து நின்றார். பரணியை கூட்டிட்டு போய் தூரம் இருந்து காட்டு என்றார். வாங்க தம்பி என்று கந்தசாமி தீப்பந்தத்துடன் நடக்கத் தொடங்கினார். பார்த்துட்டு வந்துரு. உன் அப்பாவை அவன்கிட்ட இருந்து பிரிக்க நான் வழி சொல்றேன் என்றார் சிவபிரகாசம். பரணி கை கடிகாரத்தை பார்த்தான். மணி 8 எட்டி இருந்தது. வெளியே கும்மிருட்டு, சில்வண்டுகள் சத்தம் வேறு. காற்றிலும் குளிரின் தாக்கம். கந்தசாமி அந்த உச்சத்தலையை மூடிய கருப்பு போர்வையோடு நடப்பது அவர் இருட்டில் பார்க்கவே திக்குலூட்டுவதாக இருந்தது. அடர் இருட்டில் பார்க்கவே திக்குலூட்டுவதாக இருந்தது. பரணியும் குருவும் பின்தொடர்ந்தனர். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கடந்த நிலையில் ஒரு இடத்தில் கொழுந்துவிட்டு எரியும் தீயின் ஜுவாலை. தொலைவில் தெரிந்த அந்த தீயின் ஜுவாலையை கந்தசாமி தூர இருந்தபடியே காட்டினார். அது பெருஞ்சுவாலை. அதன் ஒளியில் அருகில் சிலர் நிற்பது தெரிந்தது. ஆனால் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை. கந்தசாமிண்ண, அங்க எங்க அப்பா இருக்கிறதே தெரியலையே. கிட்ட போய் பார்த்தாதான் தம்பி தெரியும். தாமோதர பட்டத்திரியின் உங்க அப்பா கூட தன்னோட வசிய சக்தியை நினைவே இல்லாம பண்ணி வச்சிருக்கான். ஆகையா நீ கிட்டத்துல போய் பார்த்தா கூட அவர் உன்னை பார்த்து அடையாளம் தெரிஞ்சுக்க மாட்டார். அதை நான் எங்க அப்பாவை பார்த்த பிறகல்ல சொல்லணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதே நேரம் ஐயா சொன்ன மாதிரி உன் அப்பாவை நீ இப்பவே கூட்டிக்கிட்டு வந்துட்டா நாம பாதி ஜெயிச்ச மாதிரி. அப்பா கிட்ட போய் பார்ப்போம். இங்கேயே நின்ன எப்படி? தம்பி, உனக்கு பட்டத்திரி பத்தி தெரியாது. அவன் பார்த்துட்டா உன்னை தன் வசப்படுத்த பார்ப்பான். ஒருவேளை நீ அவன் வசமானால் இங்க ஐயாவுக்கு அது எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. அப்படியெல்லாம் நடக்காது. என்னை தன் விருப்பப்படி மாற்ற ஒருத்தன் இனி பிறந்துதான் வரணும். ஐயா எப்படி இப்படி ஒரு நாளைக்கு நெடுங்காலமா காத்திருந்தாரோ அதே போல அவனும் காத்திருப்பவன். அவன் ஏவல் சக்திகளை நம்பி செயல்படுகிறவன். ஐயா அப்படி இல்லை. மனோபலம் மிக்கவர். அதே நேரம் காலபலத்தை நம்பி செயல்படுபவர். அண்ணன், இது நின்று விவாதம் பண்ற விஷயம் இல்லை. அதுக்கு தோதான நேரமும் இல்லை. அதே வேளை எனக்கு பொறுப்பில்லாத அப்பாவை கொஞ்சமும் பிடிக்காது. ஆனா இங்க நோக்கமே இல்லாம யாரோ ஒருத்தன்கிட்ட அவர் அடிமை போல நடக்கிறதை என்னால் ஜீரணிக்க முடியல. அடுத்து ஆபத்தான காட்டு வழியில அவர் போறது சரியில்லை. ஆகையால அவரை காப்பாத்தியே தீரணும். சரி, என்ன பண்ணலான்னு ஐயா கிட்ட போய் கேட்போம் வா. அதுக்கு முந்தி எவ்வளவு கிட்ட போக முடியுமோ அவ்வளவு கிட்ட போய் நான் அவரை தெளிவா பார்த்துட்டு வரேன் என்ற பரணி குருவை கூட அழைக்காமல் அந்த தீ ஜுவாலை எரியும் இடத்தை நோக்கி முன்னேறத் தொடங்கினான். பரணி, இரு, அவசரப்படாத, நானும் வர என்று குருவும் பின்தொடர்ந்தான். கந்தசாமி அங்கேயே காத்திருக்கத் தொடங்கினார். பரணியும் குருவும் அந்த இருண்ட சூழலில் புதர்களை மெல்ல விலக்கிக் கொண்டே தான் செல்ல வேண்டியிருந்தது. குருவுக்கு அப்போது ஒரு விபரீத கற்பனை. காலடியில் ஒரு மலைப்பாம்பு கிடந்தது. அது அவர்கள் இருவரையும் அப்படியே சுற்றி வளைப்பது போல் நினைத்து பார்த்தான். பரணி, பார்த்து காலவை, பாம்பு கீம்பு இருக்க போது, மிதிச்சு தொலைக்க போறோம் என்றான் கிசுகிசு குரலில். பேசாம வாடா என்று அதட்டியபடி பரணியும் அவர்களை மிகவும் நெருங்கினான். அவனுக்கு தாமோதர பட்டத்திரியின் உள்ள இடத்திற்கு இடையே 30 அடி தூரம்தான் இருந்தது. பட்டத்திரி கண்களை மூடி ஏதோ ஜெபித்தான். பரணியின் அப்பா ராமசாமி அந்த ஜுவாலையை தொடர்ந்து தூண்ட சுள்ளிகளை போட்டபடி இருந்தார். முகத்தில் பல வருடத்தாடி, தலையிலும் பாகவதர் போல முடி, தொளதளவென்று சட்டை, இடுப்பில் கருப்பு நிறத்தில் வேட்டி. அவரை அந்த கோலத்தில் பார்க்கவும் பரணிக்கு நெஞ்சி கரித்தது. குரு கூட கேட்டான், பரணி, பிதாமகன் படத்துல வர விக்ரம் மாதிரி இருக்காரே, அவர் அவங்க அப்பா? ஆமாண்டா. என்னடா இது தலையெழுத்து? எதனால் இப்படி? தலையெழுத்தாவது கால எழுத்தாவது சோம்பேறித்தனமும் பொறுப்பில்லாத தனமும் தான் இப்படி ஆக்கிடுச்சு. இவரை எப்படி இங்கிருந்து கூட்டிட்டு போறது? கூட்டிட்டு போறதை விட முக்கியமான விஷயம் இந்த பட்டத்திரியை ஒரு பிடி பிடிக்கிறது தான். ஐயோ, என்ன பண்ண போற? எனக்கு இப்போ ஒரு உதவி செய். என்னடா? அப்பாவை உன்கிட்ட ஒப்படைக்கிற. அவரை கூட்டிட்டு நீ மலையை விட்டு இறங்கிடு. காலையில் நான் அந்த எண்கோண பாறைக்கு போய் என்ன நடக்கிறதுன்னு பார்த்து வந்து சேர்ற. இப்போ இந்த பட்டத்திரியை நான் சமாளிக்கிறேன். என்னடா உளர்ற? உளரல, இப்போ கவனி. இருடா, எதுவாக இருந்தாலும் ஐயா கிட்ட கேட்போம். அவர் ஏதாவது வழி சொல்வார். அவர் என்ன சொல்றது? இப்போ நான் செய்ய போகிறத கவனி.
வேண்டாம் பரணி, உன் அப்பா இருக்கிறது உறுதி. திரும்ப போய் ஐயா கிட்ட வழியை கேட்போம். குரு பரணியை முன்னேற விடாமல் தடுத்தவனாக இழுத்துச் சென்றான். கந்தசாமியும் நெருங்கி, அண்ணே போகலாம் வாங்க என்றான். இருவரும் மூச்செருப்போடு வந்து நின்று 3 பேரையும் ஏற இறங்க பார்த்தார் சிவபிரகாசம். என்ன பரணி, உன் அப்பாவை பார்த்த உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டியா? ஆமாங்க ஐயா, பிச்சைக்கார பரதேசி மாதிரி இருக்கார் ஐயா. எங்க அம்மா பார்த்தா கதறிடுவாங்க. ஐயா, பரணியை ரொம்பவே கட்டுப்படுத்தி இழுத்துக்கிட்டு வந்திருக்க. நான் விட்டிருந்தா அந்த பட்டத்தாரியின் முன்னால் போய் நெஞ்சு நிமிர்த்தி இருப்பான். குரு, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. பரணியை எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஜாதகமே கூட அத்துப்படி. சிவபிரகாசம் இரு பொருளில் சொன்னதை கேட்ட பரணிக்கு அந்த நிலையில் சிரிப்புத்தான் வந்தது. அப்போது அவருக்கான அந்த சூழலில் யாரோ வருவது போல சில சலசலப்பு. சிவபிரகாசம் இழைத்து போய் சுற்றுமுற்றும் பார்த்தார். சற்று தள்ளி உள்ளே பருத்த மரத்தின் பக்கத்தில் இருந்துதான் அந்த சலசலப்பு கேட்டது. கந்தசாமி, யாருன்னு பாரு என்று பதற்றமடைய தொடங்கினார். அப்படியே இடுப்பு மடியில் இருந்து கை துப்பாக்கி ஒன்றையும் வெளியே எடுத்தார். அவரை துப்பாக்கியோடு பார்க்கவும் பரணி அதிர்ந்தான். கந்தசாமி ஒரு தீப்பந்தத்துடன் சத்தம் அந்த பக்கமாய் போனபோது வெளிச்சத்தில் கருப்பான ஒரு உருவம் தெரிந்தது. கந்தசாமி ஊன்றி பார்க்கவும் அது கரடி என்பது தெரிந்தது. அடுத்த நொடியே அது அவர் மீது பாய முற்பட்டது. தீப்பந்தத்தை தூக்கி அதன் மேல் போட்டவராய் திரும்பி ஓடி வந்தவர், ஐயா கரடியா என்று அலறினார். சிவபிரகாசத்திடமும் பலத்த அதிர்ச்சி. எவ்வளவுதான் வசிய சக்தி இருந்தாலோ அது கரடியிடம் மட்டும் துளி கூட செல்லுபடியாகாது. அதுவும் குதித்து கொண்டு அவர்கள் கூடாரம் முன் வந்தது. சிவபிரகாசம் துளி கூட யோசிக்கவில்லை. கைவசம் உள்ள துப்பாக்கியால் சுட்டார். அவசரத்தில் சுட்டதில் குறி தவறியது. அதுவும் துப்பாக்கி சத்தம் கேட்டு ஆவேசமடைந்தது. ஒரே தாவில் சிவபிரகாசத்தின் மேல்தான் விழுந்தது. துப்பாக்கியும் அதில் எங்கோ போய் விழுந்துவிட அப்படியே தரையில் உருண்டு புரள ஆரம்பித்தது. பரணியும் குருவும் அந்த நொடிகளில் நிலை குலைந்து போயிருந்தனர். கந்தசாமி சட்டென்று, தம்பிங்களா ஓடுங்க, இனி இவரை காப்பாற்ற முடியாது என்றவர் அவரும் இருளில் புகுந்து திக்கு தெரியாதபடி ஓடத் தொடங்கினார். ஆனால் பரணி ஓட விரும்பவில்லை. ஒரு தீப்பந்தத்தை எடுத்தான். தரையில் சிவபிரகாசம் கழுத்தில் வாயை வைத்து இரத்தத்தை உறிஞ்சி பார்த்திருந்த கரடியின் பின்முதுகில் தீயை வைத்தான். அது அந்த நொடியில் சிவபிரகாசத்தை விட்டுவிட்டு அதே வேகத்தோடு பரணி பக்கமாய் திரும்பியது. குரு இன்னொரு தீப்பந்தத்தை தூக்கி கொண்டு அவனும் தாக்கத் தொடங்கினான். இருபுறமும் திகு திகுவென தீப்பந்தத்துடன் தாக்க வரவும் கரடி திரும்பி ஓடத் தொடங்கியது. அது விலகவும் இருவரும் சிவபிரகாசத்தை நெருங்கினர். அவரோ இரத்த வெள்ளத்தில் கழுத்து பக்கம் முற்றாக குதிரப்பட்ட நிலையில் அப்படியே வெறித்து பார்த்தார். பார்த்தவர் ஏதோ சொல்ல முன்வந்தார். ஆனால் பேச்சு வரவில்லை. அப்படியே கண்ணீருண்டு செருக ஆரம்பித்தது. ஐயா ஐயா பதறினான் பரணி. ஆனால் சிவபிரகாசத்தின் உயிர் பிரிந்துவிட்டது. அந்த இரவு பொழுதில் 10 நிமிட நேரத்திற்குள் எல்லாமே தலகீழாகிவிட்டதை நினைக்கவும் அவனுக்கு பெரும் ஆபாசமாக இருந்தது. குருவும் கலங்கியவனாக, என்னடா பரணி இப்படி ஆகிடுச்சு? நம்மளை வழி நடத்தின ஐயாவே இப்போ உயிரோட இல்லை. இதை எப்படிடா எடுத்துக்கிறது? என்னால் நம்ப முடியல, பயமாகவும் இருக்கு. குருவின் குரல் தந்தி அடித்தது. அப்போது வீட்டுக்குள் அம்மா என்கிற ஒரு பெரும் குரலும் கேட்டது. கிட்டத்தட்ட கந்தசாமியின் குரல் போலவே ஒலித்தது. பரணி, இது கந்தசாமி அண்ணன் குரல் மாதிரி இல்லை? ஆமா, அவருக்கும் ஏதோ ஆகிடுச்சு போல இருக்கு. குரு சொல்லும் போதே காட்டு யானை ஒன்று பிளரும் சத்தம். ஐயோ, அண்ணன் யானை கிட்ட மாட்டிக்கிட்டார் போல என்றார் குரு. அப்படித்தான் நினைக்கிற என்ற பரணி வேகமாய் அங்கிருந்து சிவபிரகாசத்தின் பொருட்களை எல்லாம் திரட்ட ஆரம்பித்தான். என்ன செய்ய போற? கீழே போய் இதெல்லாம் எங்கேயாவது பத்திரமா வை. அப்படியே போலீஸுக்கு தகவல் சொல்லி இங்க கூப்பிட்டு வா. நீ? நான் இங்க உடம்புக்கிட்டேயே இருக்கேன். இப்படி விட்டுட்டு போனா வேற ஏதாவது மிருகங்கள் வந்து சாப்பிடலாம். அதுவும் சரிதான். ஆனா எனக்கு தனியா போக பயமா இருக்கு பரணி. நானும் உன் கூடவே இருக்கனே. இதோ பாரு, நாளைக்கு காலையில ஐயா சொன்ன நேரத்துல நான் அந்த என்கோன பாறைக்கிட்ட போய் அங்க வரப்போற சித்தியை பார்த்தே தீரணும். எனக்கு அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. அதே நேரம் இங்க ஐயா உடம்புக்கு எந்த பாதிப்பு வராம பாத்துக்கிறது முக்கியம். எப்படிடா, கூட வந்த கந்தசாமி அண்ணன் வேற உயிரோட இருக்காரோ இல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரோ? இரு, ஃபோன் வேலை செய்யுதான்னு பாக்கறேன். பரணி தன் செல்லை எடுத்து திரையை பார்த்தான். சிக்னல் கொஞ்சம் கூட இல்லை.
பரணி, இங்க இவருக்கு ஆன மாதிரி மேல உங்க அப்பா அப்புறம் பட்டத்தறிக்கு ஆனா. சரிதான். இது காடு. மிருகங்களுக்கு பசிதான் கணக்கு. கருணையோ பாசமோ கிடையாது. வா, நாம முதல்ல பட்டத்திரி இருக்கிற இடத்துக்கு போய் அப்பாவுக்கு எதுவும் ஆகிடாத மாதிரி பார்த்துக்க முயற்சி செய்வோம். அப்ப இந்த உடம்பு, இதை விட நமக்கு உயிரோடு இருக்கிற அவங்க முக்கியம். இருவரும் பேச்சோடு பேச்சாக சிவபிரகாசம் கொண்டு வந்திருந்த தோல் பையை தூக்கி கொண்டு அவர் உடம்பை ஒரு பக்கம் இழுத்து அதன் மேல் டென்ட் கொட்டை துணியை அப்படியே இழுத்து போட்டு மூடிவிட்டு அணையும் நிலைக்கு சென்று விட்ட பெட்ரோமாக்ஸ் லைட்டை திரும்ப எரிய வைத்தவர்களாய் அங்கிருந்து புறப்பட்டனர். அந்த நொடியில் எதிரில் பரணியின் அப்பாவே காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்றபடி ஓடி வந்தவராக அவர்கள் மேல் வீழ்ந்ததில் பெட்ரோமாக்ஸ் லைட் மட்டும் கீழே விழுந்தது. கீழே விழுந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டால் அந்த இடத்தில் கிடந்த சருகுகள் பலமாய் தீப்பற்றி கொண்டன. விறுவிறுவென்று தீ நாக்கு நாலாபுறமும் பரவ ஆரம்பித்தது. பரணியின் அப்பா அந்த தீ நாக்குகள் நடுவே சிக்கிக் கொண்டவராய் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அந்த நொடி காட்டு யானை ஒன்று பிளிரும் சத்தம் கேட்டது என்று கதற ஆரம்பித்தார். பரணியின் குருவும் அவரை தீ நாக்குகளிடம் இருந்து காப்பாற்ற ஒன்றாக பாய்ந்தனர். பாய்ந்த வேகத்தில் அவர் இழுத்து கொண்டு குறைவான தீ நாக்குகள் உள்ள பக்கத்தின் வழியாக ஓடினர். அதுவே தன் அப்பா எதனால் ஓடி வந்தார் என்பதை பரணிக்கு புரிய வைத்துவிட்டது. கண்ணை செறிந்த இருளில் கால் போன போக்கில் ஓட வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல் ஓட முடியாதபடி மூவரும் ஒரு பெரிய மரத்தின் அடிப்பாகத்தின் மேல் மோதி அப்படியே கீழே தெரித்து வீழ்ந்தார்கள். தொலைவில் பெட்ரோமாக்ஸில் உருவான நெருப்பு பெரிய அளவில் காட்டு தீயாக மாறிவிட்டதை அவர்கள் கீழே விழுந்த இடத்திலிருந்து பார்க்க முடிந்தது. மேல் மூச்சும் கீழ் மூச்சும் நெட்டித் தள்ளியது. பரணியின் அப்பா ராமசாமி கீழே விழுந்த வேகத்தில் மயக்கமாகிவிட்டார். பரணி அவரை தொட்டு பார்த்து அதை தெரிந்து கொண்டான். துளியும் தாமதிக்காமல் எழுந்தவன், குரு என்று குரல் கொடுத்தான். நான் இங்கத்தான் இருக்க, நீ எழுந்து நிற்கிறது தெரியல. இங்கே இரு, அப்பா மயங்கிட்டார். நான் போய் தீப்பந்தம் செய்து எடுத்துட்டு வரேன் என்று எதிரில் பரவி வரும் காட்டு தீயை நோக்கி சென்றான். போன வேகத்தில் அங்கே கூடாரம் இருந்த இடம் மொத்தமும் கருகியதோடு சிவபிரகாசத்தின் உடம்பு பற்றி எரிவது தெரிந்தது. யானை பிளறிக்கொண்டு திரும்பிச் சென்று கொண்டு இருந்தது. பரணி வரையில் அந்த காட்சி நெஞ்சை கசியச் செய்தது. பெரிய சிவபிரகாசத்துக்கு இப்படி ஒரு முடிவு நேரிடும் என்பதை அவன் கற்பனை செய்து கூட பார்த்திருக்கவில்லை. தீ நாக்குகள் வேகமாக பரவியபடி இருந்தன. ஒரு பருத்த மரக்கிளை நன்றாக பற்றி எரிந்தபடி இருக்க அதோடு திரும்பி வந்தான். கழுத்தெல்லாம் இரத்த கசிவோடு வெட்டி போடப்பட்ட வாழை மரம் போல கிடந்தான் பரணியின் அப்பா. இடுப்பில் வேட்டி இல்லை, அரை டிராயர் மட்டும் இருந்தது. அவரை பார்த்த நொடி ஒரு பதைப்பு. குருவின் கையில் எரியும் கொல்லிக்கட்டையை கொடுத்த பரணி அவரை குனிந்து தூக்கி தன்மேல் போட்டு கொண்டான். அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். பரணி, நாம இங்க கீழேத்தானே போக போறோம். பின்ன இவருக்கு முதல்ல சிகிச்சை கொடுக்கணும். என்னடா இது, என்னென்னமோ நடந்துடுச்சேடா. அதுக்கு பேர்தான் இயற்கை. எப்பவும் அதுதான் பெருசு. எதையோ தெரிஞ்சுக்கவும் அடையவும் ஆசைப்பட்ட பெரியவருக்கு தனக்கு இப்படி ஒரு முடிவு நேருன்னு தெரியாம போச்சு பாரு. உண்மைத்தான். வீட்டை விட்டு புறப்படும் போது கல்யாணி கவனம்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. குரு, அவர் உடம்பு கூட காட்டு தீயில எரிஞ்சிருச்சு. அந்த கொடுமையை என் கண்ணால் வேற பார்த்த. அநேகமா கந்தசாமி உடம்பும் எரிஞ்சிருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். பரணி சொல்லி வாய் முடிக்கவில்லை. தம்பிங்களா என்று ஒரு குரல் பக்கவாட்டிலிருந்து கேட்டது. கொல்லிக்கட்டையும் அணைவது போல் எரிந்ததால் வெளிச்சம் பெரிதாக இல்லை. சத்தத்தை ஒரு அடையாளமாய் கொண்டு அது வந்த திசையில் பார்த்தபோது ஒருவர் இருப்பது தெரிந்தது. அருகே நெருங்கவும் அது கந்தசாமியைத்தான் என்பது புலனானது. அண்ணே, நீங்களா? நானேதான். நான் செத்திருப்பேன்னு நினைச்சிங்களா? முக்கல் முனகளோடு கேட்டார் கந்தசாமி. நீங்க அலற சத்த கேட்கவும் அப்படித்தான் நினைச்சிட்டோம். நல்லது. பக்கமாய் கல்லிகளை குவிச்சு தீ வையுங்க. அந்த காட்டுத்தீ இந்த பக்கம் வராது. காத்து நமக்கு எதிர் திசையில் வீசுறதால தீ மேல் நோக்கித்தான் போகும். இனி இங்க இருக்கிறது சரியில்லை. ஒரே மூச்சா கீழே இறங்கிடுவோம். அதுக்கு முந்தி உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்லணும். அதை கேட்டுட்டு கீழே இறங்குறத பத்தி முடிவெடுப்போம். முதல்ல சொல்லிகளை குவிச்சு தீ வை. அப்பத்தான் எந்த மிருகமும் கிட்ட வராது. கந்தசாமி கட்டளையிடும் குரலில் கூறவும் குரு வேகமானான். பரணியும் ராமசாமி உடலை கீழே கிடத்தினான்.
சுள்ளிகள் வேகமாக எரிய ஆரம்பிக்கவும் வெளிச்சம் மண்ட ஆரம்பித்தது. கந்தசாமியின் தோள்பட்டை, வயிற்றுப்பகுதி எல்லாம் காயங்கள். வாயை திறந்து கொண்டு சுவாசித்தபடி கீழே கிடந்த ராமசாமியை பார்த்தார். எப்படியோ உன் அப்பா தப்பிச்சு வந்துட்டாரு, நீங்களும் தப்பிச்சிட்டீங்க. ஆனா பெரியவர் தான். கந்தசாமியால் பேச முடியவில்லை. அழுகை வந்தது. அண்ணன், இந்த காடு எங்களுக்கு புதுசு. இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருப்போம். பரணி கசிந்த குரலில் கேட்டான். அப்படியெல்லாம் இல்லை தம்பி. இப்படி ஏடாகுடமா ஏதாவது நடக்குன்னு ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இந்த தடவை எப்படியாவது நாராயண சித்தரை பார்த்தே தீரணுன்ற வைராக்கியம் பயத்தை கட்டுப்படுத்திடுச்சு. நாராயண சித்தரா? அது யாரு? விடிஞ்சா என்கோண பாறைக்கு வரப்போறாரு, அவர்தான். இந்த பேரை சிவபிரகாசம் ஐயா சொல்லவே இல்லை. இதை மட்டுமா? பல விஷயங்கள் அவர் சொல்லவே இல்லை. அது எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்படி என்னத்தை அவர் மறைச்சாரு? கொஞ்சம் இரு. என் காயத்துக்கும் உங்க அப்பா காயத்துக்கும் மருந்து போட்ட பிறகு உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். இந்த காட்டுல இந்த நேரம் மருந்துக்கு எங்க போக? இந்த காடே ஒரு மருந்துன்றது உனக்கு தெரியாது தம்பி. இதுல சதை ஒட்டின்னு ஒரு செடி உண்டு. இதோட இலையை அப்படியே மென்னு சாப்பிட்டா எவ்வளவு பெரிய காயமும் வேகமாக ஆறிடும். கூடவே வெட்டுக்காய பூண்டு செடியை கசக்கி காயம் பட்ட இடத்துல விட்டா கிருமிகள் செத்து போய் காயம் ரணமாகாம சீழ் பிடிக்காம வேகமா ஆறிடும். இந்த பகுதியில அது அதிகம். இப்ப கொஞ்சம் சிரமப்பட்டா பின்னால பெரிய அளவுல சிரமப்பட வேண்டாம் என்று சொல்லியபடி எரியும் சருகுகளில் இருந்து ஒரு கொல்லியை எடுத்துக்கொண்டு அப்படியே புதிர்களை பார்த்து கொண்டே நடந்தார் கந்தசாமி. பரணிக்கும் குருவுக்கும் அவரது அந்த முயற்சி ஆச்சரியம் அளித்தது. அதிகம் தேட அவசியமின்றி சதை ஒட்டியும் வெட்டுக்காய பூண்டும் கிடைத்தன. அடுத்த 10 நிமிடத்தில் பரணியின் அப்பாவுக்கு கட்டு போட்டு விட்டு தன் காயத்திலும் பூண்டு சாற்றை பூசிக்கொண்டார். முகத்திலும் எரிச்சலின் எதிரொலிப்பு. பரணி வெறித்தபடியே இருந்தான். கை கடிகாரத்தை பார்க்கவும் மணி 12 கடந்திருந்தது. மறுபுறம் காட்டு தீ தானாக மேற்கொண்டு பறவை இடமில்லாத நிலையில் மெல்ல அணைந்தது. கந்தசாமியும் தீ எரிந்த அந்த திக்கை பார்த்து கைகளை கூப்பி சாமியை கும்பிடுவது போல கும்பிட்டார். என்னென்ன, எதுக்கு இப்ப இந்த கும்பிடு? ஏதோ இந்த மட்டோட விட்டுச்சே, அதுக்காகத்தான். அன்னை பெரியவர் நிறைய விஷயங்களை மறைச்சார்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்ல முடியுமா? சொல்றேன். அவர்தான் இப்போ உயிரோட இல்லையே. நான் அவருக்கு செய்திருந்த சத்தியத்துக்கும் இனி உயிர் இல்லை. எல்லாத்தையும் தாராளமாக சொல்லலாம். சத்தியமா? ஆமாம் தம்பி, என்கிட்ட சத்தியம் வாங்கி கட்டு போட்டு இருந்தார். அந்த அளவுக்கு அது வெளியில தெரியக்கூடாத விஷயமா? ஆமா, இதெல்லாம் பிரம்ம ரகசியம்னு கூட சொல்லலாம். இந்த ரகசியத்துக்கு எப்பவுமே சக்தி உண்டு. இது எந்த காலத்திலையும் ஒரு கட்டத்துக்கு தெரிய வரவே வராது. அது என்ன ரகசியம்? முதல்ல அதை சொல்லுங்க. தாவர ரகசியம்தான்பா. இந்த மண்ணுல எவ்வளவோ தாவரங்கள் இருக்கு. ஆனா அதுல சில தாவரங்களின் தன்மையே வேற. அந்த தாவரங்களோட சக்தியை பயன்படுத்துறது, எதோடு எதை சேர்த்தாலும் அது என்னாகுன்றது தான் ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சியில் மனித வாழ்க்கைன்னு நிறைய விஷயங்கள் சித்தர் சாமிங்க கண்டறிஞ்சாங்க. அதை எழுதியும் வச்சாங்க. ஒரு வேடிக்கை என்னன்னா, அவங்க எப்படி எழுதினதை தப்புன்னு சொல்லி சில சித்தர்கள் அதையெல்லாம் தீயிட்டு எரிச்சிட்டாங்க. இவங்களுக்கு நடுவுல சிவபெருமானே சிரமப்பட்ட கதைகள் எல்லாம் உண்டு. அண்ணா, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுங்க. இதை நீட்டி முழகிற விளக்கம் எனக்கு தேவையில்லை. தாவர ரகசியம்னு நீங்க சொன்னது எதை? நிறைய இருக்கும்போது ஒன்னே ஒன்று எப்படி சொல்ல முடியும்? இருந்தாலும் சப்த ரகசியன்ற 7 ரகசியங்களை சொல்றேன். இந்த 7க்கு பின்னால் சப்த சஞ்சீவின்னு 7 மூலிகை இருக்கு. 1 இளமை, அடுத்த கண் பார்வை, 3வது கல் போன்ற தேகம், 4வது பசியின்மை, 5வது தேஜஸ் அதாவது அழகாக இருக்கிறது, 6வது வசியம், 7வது ஆகாய பிரவேசம். 7 மூலிகைகள் இருந்தால் இந்த 7ம் சாத்தியம். இதான் பெரியவரோட வாழ்நாள் லட்சியமாக இருந்தது. அதை அடைய விதி அமைப்பு இருக்கணும். அவருக்கு இல்லை. ஆனால் தன் விதியை மதியால் வெல்லணும்னு சபதம் போட்டார். அவர் இப்படி முயற்சி செய்ய போய் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இதை எதுக்கு சொல்லிக்கிட்டு? அவர் என்கிட்ட மறைச்சது எதை? பரணி பாயிண்டாக பேசினான். சொல்றேன் பரணி, உனக்கு உன் குடும்ப முன்னோர்கள் பத்தி தெரியுமா? இப்ப எதுக்கு அந்த கேள்வி? உன்கிட்ட மறைக்கப்பட்ட பெரிய விஷயமே உன் முன்னோர் பற்றிய விஷயம்தான். விடிஞ்சா குரு வாரம், அதுலயும் ஐப்பசி விசாக குருவாம். 100 வருஷத்துல இப்படி ஒரு நாள் 4-5 தடவை வந்தா ரொம்ப அதிசயம்.
அந்த 4-5 தடவையில், குறிப்பா போன நூற்றாண்டுல 1917ஆம் வருஷத்துல உன் தாத்தாக்கள்ல ஒருத்தரும் இப்ப நீ இங்க இருக்கியே அதே மாதிரி தான் இங்க வந்து எப்படா விடியுன்னு காத்துக்கிட்டு இருந்தாராம். உனக்கு அது ஆச்சரியமா இருக்குதானே? கந்தசாமி பரணியின் கொள்ளு தாத்தாக்களில் ஒருவரை தொடவும் அவனிடம் பெரிய அளவில் ஆச்சரியம். அண்ணன், என்ன சொல்றீங்க? நான் இன்னும் முழுசா சொல்லவே இல்லை பரணி. அப்படி அன்னைக்கு வந்த உன் தாத்தாவைத்தான் நீ விடிஞ்சா என்கோணப்பாறையில பார்க்க போற. அண்ணே, ஆச்சரியம் மட்டுமல்ல, இது நம்ப முடியாத உண்மை. நான் குறிப்பிட்ட நாராயண சித்தர் யாரோ இல்லை, உன் கொள்ளு தாத்தா தான். இதுக்கு ஆதாரம் மதுரை வீட்டில் இருக்கு. பெரியவர் உன்னையும் பட்டத்திரி உன் அப்பாவையும் தேர்வு செய்ய காரணம் இந்த உறவு முறையால் தான். அது மட்டுமல்ல, உன் தாத்தா அந்த நாளில் உன் சொந்த கிராமத்தில் எல்லா சித்தர்களையும் வரவழைச்சி அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு பாத பூஜையும் பண்ணினாரு. அப்போ அவங்களெல்லாம் ஒரே நோக்கமா உங்கள் குடும்பத்தை வாழ்த்தினாங்க. என்னன்னு சொல்லி வாழ்த்தினாங்க தெரியுமா? அண்ணன், என்னென்னமோ சொல்கிறீங்களே, என்ன உள்ளதை சொல்கிற. உங்கள் பரம்பரைக்கே நாங்கள் கடமைப்பட்டு இருக்கோம். நீங்கள் எந்த சித்தன்கிட்ட எதை கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொல்லாமல் அதை தருவாங்க. இது சத்தியன்னு அன்னைக்கு ஒரு வரம் போல உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிச்சாங்க. கந்தசாமி எங்கே வருகிறார் என்பது பரணிக்கு மெல்ல புரிய ஆரம்பித்தது. கந்தசாமி சொன்ன செய்தியை பரணிக்கு புரிய வைக்க வேண்டியதை புரிய வைத்தது. அண்ணன், அப்போ நானோ இல்லை என் அப்பாவோ நாளைக்கு காலையில் என் கொள்ளு தாத்தாவான அந்த நாராயண சித்தரை பார்த்தா அவர் நம்ம பெரியவர் கேட்ட சப்த சஞ்சீவியையும் கட்டாயம் தந்து விடுவாரா? தந்துத்தானே ஆகணும். இல்லைன்னா வாக்கு தவறினவங்களா ஆகிவிடுவாங்களே. 100 வருஷத்துக்கு முந்தி கொடுத்த வாக்குறுதிக்கு இப்போவும் எப்படி சக்தி இருக்க முடியும்? இப்போ மட்டுமல்ல, எப்பவும் சக்தி இருக்கத்தான் அது வாக்குறுதி. அப்போ கொடுத்த வாக்குறுதி இப்போவும் ஞாபகத்தில் இருக்க முடியும். அதில் முக்கியமாக இப்போ இருக்கிறவங்க என் கொள்ளு தாத்தான்னும் போது அந்த வாக்குறுதிக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லையே. தம்பி, இவர் உறவு முறையில் தான் உன் கொள்ளு தாத்தா. ஆனால் இப்போ அவர் அதையெல்லாம் துறந்த ஒரு சித்தர். எப்போ சித்த புருஷராக ஆகிட்டாரோ அப்போ அவரும் அன்னைக்கு அத்தனை சித்தர் சாமிங்களும் கொடுத்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டவர்தான். பரணி எப்படி கேட்ட போதிலும் கந்தசாமியிடம் துளியும் தடுமாற்றம் இல்லை. ஆனாலும் பரணியின் மனம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அது குருவுக்கு புரிந்தது. அண்ணன், இல்லை, நீங்கள்லாம் புத்தி இருந்து அதை கொண்டு தான் பேசுறீங்களா, ஏதாச்சும் போதையில் மறைக்கிற லூசாகி பேசுறீங்களா என்ற குருவின் கேள்வியில் ஆழமான கிண்டல். ஏன்பா இப்படி கேட்குற? கொண்டு வந்து மருந்து போட்டிருப்பேனா? அதுக்கு இல்லைண்ண, இப்படி புராண காலத்தில் வர மாதிரியெல்லாம் இப்போவும் பேசினா எப்படிண்ண? தம்பி, காலம் எப்பவும் மாறுது கிடையாதுப்பா. அது அப்படியே தான் இருக்கு. உதிக்கிற சூரியன் ஒரு நாள் கூட இஷ்டத்துக்கு தாமதமாக உதிப்போன்னு உதிக்கல. அதே மாதிரி தான் தேஞ்சு வளர நிலாவும் ஆடி மாதம் காத்து வீச தவறது இல்லை. சித்திரை வைகாசியில் வெயிலும் மாறல. காலம் நூல் பிடிச்ச மாதிரியே அப்படித்தான் இருக்கு. ஆனால் அந்த காலத்தையொட்டி வாழற மனுஷ மனசு தான் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே நாம் பார்க்க போகிற சித்தசாமிங்க காலத்தையொட்டி வாழற மனுஷங்க இல்லை, அந்த காலத்தை எதிர்த்து ஜெயிச்சவங்க. மனுஷங்களோடு மனுஷங்களா இருந்துக்கிட்டு அதையெல்லாம் சாதிக்கிறது கஷ்டம்தான். மனுஷ சஞ்சாரமே இல்லாத காட்டு பக்கம் வந்துட்டாங்க. நமக்கு இருக்கிற எந்த ஆசையும் பாசமும் அவங்களுக்கு கிடையாது. நாம பெருசா நினைக்கிற எதுவும் அவங்களுக்கு பெருசு இல்லை. கந்தசாமியின் பதிலில் ஓரளவு கருத்து இருக்கத்தான் செய்தது. அப்போது மயக்கமாக இருந்த பரணியின் அப்பா ராமசாமியிடம் அசைவு. மயக்கம் கலைந்து அவர் அசைவதை பார்க்கவும் கந்தசாமியும், உன் அப்பா இப்ப எழுந்திரிச்சிடுவார், நான் சொன்னது எவ்வளவு சரி தப்புன்னு அவரே சொல்லுவார் பாரு என்றார். அப்படியே அணைப்பது போல இருந்த தீயை சிமிண்டி விட்டு அதில் சில சொல்லிகளை தூக்கி போடவும் அது கொழுந்து விடத் தொடங்கியது. ராமசாமியும் கண்களை தேய்த்தபடியே எழுந்தார். இருளுக்கு நடுவிலான தீயின் வெளிச்சத்தில் புதர் போன்ற அவரது முகத்தில் இனம் புரியாத பதற்றம். பெற்ற மகனை நெடுநாளுக்கு பிறகு பார்க்க போகிறார். பரணிக்கு அவரை பார்க்க சற்று பதற்றமாகத்தான் இருந்தது. நான் இப்ப எங்க இருக்க என்று அவரிடம் உனக்கலான ஆரம்பம். பரணி, பேசுடா. பேசுறாருல்ல என்று குரு தோண்டிவிட்டான். பரணியா? பரணி பரணி இது என் மகன் பேராச்சே. பரவாயில்லையே, அதெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பரணித்தான் பதில் சொன்னான். பரணி, நீயா? நானேதான். நீ நீ எப்படி இங்க இப்படி ஒரு காட்டுக்குள்ள? முதல்ல நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்க. நான் நான் எங்க அந்த பத்தத்திரி?
யாருக்கு தெரியும் உயிரோட இருக்கிறானோ இல்லையோ, அவனையும் யானை மிதிச்சு கொன்னுடுச்சோ என்னவோ. ஆமால்ல, யானை துரத்தி தான் நானே ஓடி வந்தேன். ஓ, அதுவே மறந்து போச்சா? வேற எப்படி நான் சொல்ல முடியும் பரணி? இது அபாய வனம். நீ எப்படி வந்த? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு இவங்கள தெரியாது, ஆனா இவங்களுக்கு உங்களை நல்லா தெரியும். புரியலையே. பல விஷயங்கள் புரியாமத்தான் இப்ப நானும் இங்க இருக்க. ஆமா, நீங்க எப்படி பட்டத்திரி கூட சென்னீங்க? அது அது என்ன ஞாபகத்துக்கு வரமாட்டேன்டா? ஆமாப்பா, எனக்கு இப்பதான் என்னையே தெரியுது. முந்திக்கு முந்தி நான் எங்க இருந்தேன்? அவர் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். உங்களை காசியில பார்த்ததா கொஞ்ச நாள் முந்தி தகவல் வந்தது. அங்க இருந்த நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் காசியில இருந்தேனா? எனக்கு ஞாபகம் இல்லையே. அப்ப எதுதான் ஞாபகத்துல இருக்கு? இருப்பா, என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. குளிருது, அந்த நெருப்பு கிட்ட கொஞ்சம் போய் நிக்கிறேன் என்றவர் தடுமாறி கொண்டு எழுந்தார். பரணியும் குருவும் கை கொடுத்து உதவினர். அவர் கையை நீட்டி நீட்டி சூட்டில் குளிர் காய்ந்தார். சில நிமிடங்கள் அது தொடர்ந்தது. பின் அப்படியே நின்றபடியே பேச ஆரம்பித்தார். பரணி, சொல்லுங்கப்பா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா? சாந்தா, பிரபா எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. இப்பதான் என்னன்னு ஒவ்வொன்றா ஞாபகம் வருது. சொல்லுங்க, நீங்க எங்களை தவிக்க விட்டு போனதுல இருந்து சொல்லுங்க. ஒரு நாள் நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில ஏதோ தப்பு பண்ண போய் முதலாளி திட்டி அனுப்பிட்டாருன்னு மனசு வெறுத்து போய் வீட்டுக்கு வந்த என்னை மனசு வருத்தப்படும்படி உன் அம்மா பேசிட்டா. என்னால பொறுத்து போக முடியல. நானும் கோபமாய் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டேன். அப்ப என்னை தேடிக்கிட்டு கேரளாவிலிருந்து ஒருத்தர் வந்தார். தெருவில் நடந்துகிட்டு இருந்த என்னை அப்படியே பிடிச்சிட்டார். நான் வருத்தத்தோடு பேசினதை வச்சு என்னை தன் கூட வரும்படி கூட்டிட்டு போனார். அவர் கூட நான் போனது வரை ஞாபகம் இருக்கு. ஓ, அவர்தான் தாமோதர பட்டத்திரியா? ஆமா ஆமா, தாமோதர பட்டத்திரி தான் அவர் பேர் ஞாபகம் இருக்கு. ஆனா அவர் எங்க கூட்டிட்டு போனாருன்றது மட்டும் ஞாபகத்து இல்லையா? திடமான ஞாபகமா இல்ல. நான் அவர் காலை பிடிச்சு விட்டேன். அவர் எனக்கு அப்பப்ப குடிக்க பழரசம் தருவாரு. அதை குடிச்சா ஆகாயத்துல மிதக்கிற மாதிரி இருக்கும். அப்பா, அது பழரசம் இல்ல, போதைபானம். ஆமா, அப்படித்தான் இருக்கணும். இப்ப அது புரியுது, ஆனா அப்ப புரியல. சரி, அவரோட இங்க எதுக்கு வந்தீங்க? ஞாபகத்துக்கு வந்த சொல்றேன். நீ எப்படி வந்த அதை சொல். என்னை ஒருத்தர் கூட்டிக்கிட்டு வந்தார். இங்க நாராயண சித்தர்னு என் கொள்ளு தாத்தா இருக்காராம். கொள்ளு தாத்தாவா? ராமசாமி தலையை சொரியவும் கந்தசாமி இடைமறிக்க தொடங்கினார். ஐயா, உங்க குடும்பத்துக்கு சித்த சாமிங்களோட ஆசீர்வாதம் உண்டுன்றது உண்மைதானே? அவர் அப்படி கேட்கவும் கந்தசாமியை பார்த்தவருக்குள் பளிச்சென்று ஒரு எண்ணம். ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னும் பல விஷயங்கள் தெரியாம இருந்தாலும் இப்ப நான் சொல்ல போறதை பரணி நல்லா கேட்டுக்கோ. உனக்கு அந்த சஞ்சீவி மூலிகைகள் கிடைக்க போறது நிச்சயம். நீ சாதாரண பரணி இல்லை என்றார் கந்தசாமி. அவன் முகத்தில் ஏக வியப்பு. சஞ்சீவி மூலிகை கிடைக்கப் போவது உறுதி என்ற கந்தசாமியை பரணி சற்று கோபத்துடன் பார்த்தான். அவரும் புரிந்து கொண்டார். தம்பி, நான் ஒன்றும் தப்பா சொல்லல. எவ்வளவோ பேர் முயற்சி செய்து பார்த்துட்டாங்க. ஆனா விதி உனக்குத்தான் சாதகமாயிருக்கு. அதான் சந்தோஷத்துல அப்படி சொன்னேன். எப்படி வேணும்னாலும் சொல்லி இருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற எதையும் நான் இந்த நிமிஷம் வரை நம்பல. சப்த சஞ்சீவி, அதுக்கு 7 விதமான சக்தின்றதெல்லாம் என் வரையில் அம்புலி மாமா கதை மாதிரி தான் இருக்கு. ஆமாம் தம்பி, நானும் முதல்ல நம்பல. ஆனால் பெரியவர்கிட்ட இருந்த சில சக்திகளுக்கு நம்பிக்கை வர வச்சது. உனக்கும் அவர்கிட்ட அனுபவம் உண்டு. அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்துக்கிட்டே தொலைவில் உள்ளதை பார்க்க முடிஞ்சவரா இருந்தது சாதாரணம் இல்லை. அதற்காக சாப்பிட்ட மூலிகைகளின் பெயரை சொன்னா அதையும் நம்ப முடியலன்னு நீ சொல்லுவ. கந்தசாமி சொல்வதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. பரணியின் அப்பாவோ அவனையே வெறித்திருந்தார். அவர் வீட்டை விட்டு சென்று 6 ஆண்டுகளில் முகச்சவரமே செய்யவில்லை என்பதை அவர் தாடியும் சிக்கு பிடித்த தலையும் சொல்லாமல் சொன்னபடி இருக்க, பரணியும் பரிதாபமாக அவரை பார்த்தான். பொறுப்பில்லாதவர் என்கிற கோபம் அவர் மேல் இருந்தது. ஆனால் இப்போது பார்க்கும் பார்வையில் அதில் பெரிதும் மாற்றம். அந்த இரவு அவன் வரையில் ஆச்சரியமும் அதிசயமானது. சாகும் வரை மறக்க முடியாதது. சில நிமிட நேரங்களில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத திருப்பங்கள். மனித வாழ்வு நிலையற்றது, எப்படியும் மாறக்கூடியது என்பதையெல்லாம் போகிற போக்கில் சொன்ன விஷயங்களே இல்லை. மிகுந்த அனுபவசாலிகள் தான் சொல்லிச் சென்றார்கள். தந்தை ராமசாமியை பரணி தன் கேள்விகளால் தொடர்ந்து கலைக்க தயாரானான். அப்பா, சொல்லுப்பா,
இந்த 6 வருஷமா எங்க எப்படி இருந்தீங்கன்னு எதுவும் ஞாபகம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குப்பா. ஆனா கோர்வையா நினைக்க முடியல. எப்படிப்பா அந்த பட்டத்திரிக்கிட்ட போய் சேர்ந்தீங்க? தெரியலப்பா. ஆனா அவருக்கு நான் தான் எல்லாம். விடிஞ்சா வரப்போற வியாழக்கிழமை தான் அவரோட ஒரே லட்சியம். என்னை வச்சு எல்லாத்தையும் அடையன்றது திட்டம். அது மட்டும் இப்ப எனக்கு தெளிவா தெரியுது. இந்த காட்டுல இருக்கிற நாராயண சித்தர் உங்க பாட்டன்மார்ல ஒருத்தன்றது நம்புறீங்களா? நான் நம்புறது கணக்கே இல்லை. ஆனா நம்ம குடும்பத்துக்கும் சித்தருக்கும் ஒரு சம்மந்தம் எப்போதும் இருந்துக்கிட்டே வந்திருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். எப்போவோ எல்லா சித்தருக்கும் சோறு போட்ட அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி இருக்கலாம். ஆனா அது இன்னைக்கு கை கொடுக்குன்னு நினைக்கிறது முட்டாள்தனமா தெரியலையா? பரணியின் கேள்வியை கந்தசாமி அலட்சியப்படுத்திபடியே பேசினார். பரணி, நீ நம்ம போல மனுஷங்கள மனசுல வச்சுக்கிட்டு சொல்ற. சித்தர் சாமிங்க நம்மள மாதிரி எந்த விஷயத்திலையும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னென்ன அவங்க என்ன ஆகாயத்துல இருந்து குதிச்சவங்களா? நம்மளை போலவே ஒரு தாய் தகப்பகனுக்கு பிறந்து உப்பு புளி காரன்னு தின்னு வளர்ந்தவங்க தானே. பிறப்பு நம்மளை போல இருக்கலாம். ஆனா நம்ம ஜாதகமே வேற, அவங்க ஜாதகம் வேற. போச்சுடா, நீங்க ஜாதகம் பக்கம் போயிட்டீங்களா? இல்லப்பா, இந்த பேச்சையெல்லாம் விடு. இத்தனை வருஷம் காத்திருந்த பொன்னான நாள் இதோ இன்னும் சில மணி நேரத்துல விடிய போகுது. நீ என்கோண பாறைக்கிட்ட எப்படியாவது போய் அந்த குறிப்பிட்ட நேரத்துல நாராயண சித்தரை பாரு. சீனாவைச் சேர்ந்த ஒருத்தன்தான் இதுவரை 200 வருஷம் கடந்து வாழ்ந்தவர். இங்கே இவர்தான் 19, 20, 21ன்னு 3 நூற்றாண்டுலையும் உயிரோட இருக்கிறவர். இனியும் இருக்க போகிறவர். இவ்வளவு நாள் சாகாம இருக்கிறது மட்டும் அதிசயம் இல்லை. ஏன் சாகாம இருக்காரு? யாருக்காக இருக்காருன்றது தான் அதிசயம். அவர் உனக்கு பல உண்மைகளை புரிய வைப்பார். கந்தசாமி சொல்வதிலும் நியாயம் இருந்தது. பரணி யோசித்தபடி குரு குறுக்கில் புகுந்தான். பரணி, யாருக்காக இல்லாட்டியும் உன் அக்கா புருஷனுக்காகவது நீ காலையில போய் தாண்டா தீரணும் என்றார். அதுவரை அக்கா ஞாபகமே வரவில்லை. குரு ஞாபகப்படுத்தவும் ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட கோமா நிலையில் கிடைக்கும் மாப்பிள்ளை சண்முகம் ஞாபகம் சேர்ந்து வந்தது. இருந்தும் இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை என்னும் கேள்வி எழாமல் இல்லை. தம்பி, என்ன யோசனை? காசா படமா? ஒரு அனுபவம் தானே, அதுக்காகத்தானே வந்திருக்க என்ற கந்தசாமியிடம், சரிண்ண, 2ல 1 பார்த்துடுறேன். நீங்க இப்பவே என் அப்பாவோடு புறப்படுங்க. நாங்க இப்படி போய்க்கிறோம் என்றான். இல்லப்பா, விடிஞ்சிடுச்சு. சூரிய வராம எங்களால் கீழே இறங்க முடியாது. உன்னாலையும் மேலே ஏற முடியாது. 5:30 மணிக்கெல்லாம் மலை பச்சிங்க கத்த தொடங்கினோம். அதுக்கு பிறகு நாங்களும் குறிப்பிட்ட தூரம் வரை கூடவே வருவோம். அந்த பட்டத்திரி உயிரோடு இருக்கானா இல்லையான்றது வேற இருக்கு. அவன் உயிரோடு இருந்தா உன் அப்பாவையும் சரி உன்னையும் சரி விடமாட்டான். என்ன பண்ணுவான்? பரணி, 6 வருஷ காலம் உன் அப்பாவை ஆட்டி வச்சிருக்கிறான். நினைவுகளை மழுங்கடிச்சு இருக்கான். இது அவனுக்கு கிளைமாக்ஸ் கட்டம். ஆகையால் அவன் எப்படிப்பட்ட வித்தையும் காட்டுவான். சாதாரணமா எடை போடாதே. ஆமாண்டா பரணி, இப்போ உணர்ச்சி வசப்படக்கூடாது. புத்திசாலித்தனம் தாண்டா முக்கியம். உருவம் எடுத்து தந்திட. பரணி அதற்கு பிறகு எதையும் பேசவில்லை. பொழுது புலரத் தொடங்கிவிட்டது. மலைப்பட்சிகளின் அகவல் சத்தம் பரணிக்கும் குருவுக்கும் புதிதாக இருந்தது. அந்த சப்தம் கேட்கவும் தான் அதுவரை நிலவிய அமைதியின் தன்மையே தெரிந்தது. ஒருவரும் தூங்கவில்லை. ராமசாமி இல்லாமல் 6 ஆண்டுகளாக குடும்பம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டது என்பதை சொல்லி முடித்தான் பரணி. அவரும் அவன் கையை பிடித்து கொண்டு அழுதார். பரணி, இது என் வாழ்க்கையில எப்படியோ விளையாடிச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்றார். அப்பா, போனது போகட்டும். இனி நடக்க போவதாவது நல்லதாக இருக்கட்டும் என்றார். வானில் சாம்பல் தட்டி எதிரில் பனிப்பொழிவை பார்க்க முடிந்தது. ராமசாமியால் நடக்க முடியவில்லை. பரணி, நான் இங்கே இருக்க, நீ போயிட்டு நல்லபடியா வா. அதுவரை காத்திருக்க. என்னால் நடக்க முடியல என்றார். பரணியும் குருவும் அந்த இடத்தை அடையாளப்படுத்தி கொண்டனர். கந்தசாமி முன்னால் நடந்தார். கையில் ஒரு மரக்கிளையை ஒடித்து உருவாக்கி கொண்ட குச்சி, இடைமறித்த தாவரங்களை அதால் விலக்கியபடியே நடந்தார். மலை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செங்குத்தாக காட்சி தந்தது. இந்த இடத்தை கடக்கிறது தான் நம்ம சாமர்த்தியம் இருக்கு. கவனமா பாறையில் கால் பதிச்சு ஏறி வாங்க. அட்டைப்பூச்சி மேலே ஏறிடாதீங்க. அட்டை ஏறிட்டா ரத்தம் வெளியேறி போய் சோர்ந்து உட்கார வேண்டியது வந்துடும் என்று பயமுறுத்தினார். பரணியும் குருவும் கவனமாக அவரை பின்தொடர்ந்தனர்.
மெல்ல மெல்ல தாவி ஏறிய போது ஒரு குறிப்பிட்ட இடத்தை குகை பரப்பு தெரிந்தது. உள்ளே கரடி ஒன்று அதன் குட்டிகளோடு படுத்து கிடந்தது. கந்தசாமி அதை பார்த்துவிட்டு வேகமாக பரணி குரு பக்கம் திரும்பி உதட்டில் ஆட்காட்டி விரலை வைத்து சப்தம் போடாமல் மெல்ல வரும்படி செய்கை காட்டினார். இவர்கள் குறிப்பிட்டபோது குகைக்குள் வேகமான பார்வையை விட்டனர். கரடி படுத்திருக்க அதன் மடியில் குட்டிகள் முட்டி முட்டி பால் குடித்தபடி இருந்தனர். அபூர்வ காட்சி. பரணிக்கு கையில் கேமரா இல்லையே என்று தோன்றியது. அதற்குள் கந்தசாமி மேலே உச்சி பாகத்துக்கு சென்று விட்டார். சூரியனும் சுள் என்று கிழக்கிலிருந்து கதிர்களை பாய்ச்சினான். அந்த மலையில் சுத்தமான காற்று. அந்த நேரம் மிக சுறுசுறுப்பாக இருந்தது. இரவு கண்முழித்த களைப்பே தெரியவில்லை. பின்னர் இருவரும் அந்த உச்சி பரப்புக்கு சென்று விட்டனர். அங்கிருந்து வட்டமாய் ஒரு சுற்று பார்க்க முடிந்தது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மலைச்சாரல்தான். ஒரு இடத்தில் அருவி ஒன்று பால் போல் கொட்டியபடி இருந்தது. பக்கத்தில் பருத்த பாறை மனிதனின் தலைப்பாகம் போல் காட்சியளித்தது. தம்பி, இங்க இருந்து என்கோண பாறைக்கு 3 மைல் தூரம். விறுவிறுன்னு நடந்தா 1 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். 8 மணிக்குத்தான் பாறை மேல் சூரிய கதிர் படும். அப்பத்தான் நாராயண சித்தரும் வருவார். நான் இதோட நின்னுடுறேன். பெரியவர் உபதேசம் பண்ண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நடங்க. வழியில ஒத்தையில புலியோ யானையோ இல்லை, குதிரையோ கண்ணில் பட்டா பயப்படாதீங்க. மந்திரம் சொல்றத நிறுத்திடாதீங்க. நீங்க பார்க்குற அதுங்க கூடு பாஞ்ச சித்த சாமிங்களா இருக்கலாம் என்ற கந்தசாமியை அதிர்வுடன் பார்த்தான் பரணி. அப்போது அருகில் யாரோ அடிபட்டு வலியால் முழங்குவது போல அவர்கள் காதுகளில் ஒரு குரல். முழகும் குரல் வந்த திக்கை யூகித்து அந்த பக்கமாய் சென்றபோது அடர்வாக ஒரு புதிர். அதற்குள் இருந்துதான் சத்தம் வந்தபடி இருந்தது. புதிரை விலக்கி பார்த்தபோது பகீர் என்றது. புதருக்குள்ளே தலையில் அமைந்திருக்கும் மூன்குடுமியோடு கூடிய பட்டத்திரி இரத்த விழாவாக தெரிந்தான். அந்த நொடியே அவன்தான் தாமோதர பட்டத்திரி என்பது பரணிக்கும் குருவுக்கும் தெரிந்துவிட்டது. கந்தசாமியும் பார்த்துவிட்டு பட்டத்திரி என்றார் சற்று உரைத்த குரலில். பட்டத்திரியும் அவர் கண்களை தெரிந்து கொண்டு பார்த்தான். ஏதோ பேச முயன்றான், முடியவில்லை. பரணி அதற்கு மேல் வேடிக்கை பார்க்க விரும்பவில்லை. பட்டத்திரியை புதரில் இருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்தான். அங்கேயே சதை பியந்து ரத்தம் கசிந்தபடியே இருந்தது. கரடியின் கோர தாக்குதல். மிருகங்கள் தாக்கியிருக்கு, அதான் இப்படி காயம் என்றார் கந்தசாமி. பட்டத்திரியிடம் ஈனசுரத்தில் வெள்ளம் வெள்ளம் என்கிற முனகல் ஆரம்பமானது. குடிக்க தண்ணீர் கேட்கிறார். அதே சமயம் குடிக்க தண்ணீர் கொடுத்தா குழைச்சி எழுந்திருச்சு உன்னையே வசியத்துல கட்டி போட்டு தன் நெடுநாய் விருப்பத்தை இந்த தாமோதர பட்டத்தினை நிறைவேற்றுக்குவான். வா, நாம கிளம்புவோம் என்றார் கந்தசாமி. ஆனால் பரணி அதை கேட்கவில்லை. அண்ணா, உயிருக்கு போராடுகிற ஒருத்தரை காப்பாத்தாம இப்படி யோசிப்பீங்க என்றார். பரணி, இப்ப காப்பாத்துற நேரம் இல்ல. இன்னும் 1 மணி நேரத்துக்குள் 3-4 மைல் தூரம் நாம நடந்தாகணும். அங்க சரியா 8 மணிக்கு சூரிய கதிர் என்கோண பாறை மேல் விழுறதும் அதுல அந்த நாராயண சித்தர் உட்கார்ந்து தியானம் செய்ய போறதும் அபூர்வமான விஷயங்கள். இந்த நாளையும் நேரத்தையும் விட்டுட்டா அப்புறம் 40 வருஷத்துக்கு மேல காத்திருக்கணும். சாரி கந்தசாமி, என்ன எனக்கு அது பெருசே கிடையாது. இவரை காப்பாத்தியாகணும். என்ன செய்யலாம், அதுக்கு வழி சொல்லுங்க. சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய பரணி. சரி, ஒண்ணு பண்ணு. நீயும் குருவும் போய் அந்த நாராயண சித்தரை முதல்ல பாருங்க. யாருன்றத மறக்காம அவர்கிட்ட சொல்லு. அப்புறம் உனக்காக இல்லாட்டியும் உன் அக்கா புருஷனுக்காகவாவது சஞ்சீவி மூலிகையை கேளு. நிச்சயம் தருவார். இவரை நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு சதை ஒட்டியும் வெட்டுக்காய பூண்டும் தான் இவருக்கு மருந்து. அதை தேடி பிடிச்சு காப்பாத்துற. நீ தாமதப்படுத்தாம புறப்படு. இல்லைண்ணா, இவருக்கு முதல்ல சிகிச்சை தாங்க. நான் போய் தண்ணீர் கொண்டு வரேன். இவர் முதல்ல நிமிர்ந்து உட்காரணும். அப்புறம்தான் அந்த நாராயண சித்தர் விஷயம் எல்லாம். பரணி கந்தசாமியை நம்பாமல் தன் முடிவில் உறுதியாக நின்றான். அவர் தொடர்ந்து அவனை கவனித்து வருவதால் அதற்கு மேல் தூண்டவில்லை. சரி, நீ போய் தண்ணீர் கொண்டு வா. நான் அந்த செடிகளோட இலையை பறிச்சுக்கிட்டு வரேன். குரு, இந்த உடம்புக்கு காவலாக இரு என்றார். குருவும் பட்டத்திரியின் அருகில் மெல்ல மண்டியிட்டு அமர்ந்தான். பரணி பேசியதை கேட்டிருந்த நிலையில் குருவை பார்த்தான் பட்டத்திரி. முகம் சுணங்கி போயிருந்தது. உதடுகள் உலர்ந்து பேசுவதற்கு துடித்தன. எனக்கு இது வேணும், நான் கள்ளன், விஷமி என்று முணுமுணுத்தார். குருவால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. நீ குருதானே என்று சரியாக கேட்டான். ஆமா, நீங்க சிரமப்பட வேண்டாம், உங்களுக்கு சரியாயிடும் என்றான் குரு. வளர நன்னி பச்சே, நான் ஒரு விசுவாசமில்லாத மனுஷன். இந்த அபாயவனோ எனக்கு
பாடம் எடுத்து நீயும் நீண்ட சிநேகிதனும் போய் ஆதிச புருஷனை நோக்கணும். சிரஞ்சீவி கிட்டென்கில் சகலமும் கிட்டும். காலம் கடத்தாது போய்க்கொள்ளா. தட்டு தடுமாறியபடி மலையாளமும் தமிழும் கலந்து பட்டத்திரி பேசியது குருவுக்கு புரிந்தது. அவ்வளவு பெரிய சஞ்சீவியை நாம கேட்டாத்தான் சித்தர் தரணுமா? அவங்க வந்து தரலாமே என்று கேட்டான் குரு. ஆனால் அதற்கு பதில் கூற பட்டத்திரியால் முடியவில்லை. அதற்குள் ஒரு பெரிய இலையை தொன்னை போல் செய்து அது நிறைய தண்ணீரோடு பரணி வந்து சேர்ந்தான். அதை நம்பூதிரியும் ஒரு மடங்கில் குடித்தான். கண்களில் மெல்ல உயிர் வர ஆரம்பித்தது. கந்தசாமியும் கை நிறைய வெட்டுப்பூண்டு செடியும் சதை ஒட்டியும் கொண்டு வந்தார். அவற்றை அருகில் பாறை மேல் போட்டு கிடைத்த கற்களை கொண்டு சிதைத்து மாவு போலாக்கி பின் வழித்தெடுத்து சதை பீத்து தொங்கிய இடங்களில் வைத்து தன் வேட்டியை அவிழ்த்து அதை கிழித்து கட்டு போட்டார். அப்போது பட்டத்திரி அலறிய அலறல் அந்த வனப்பகுதியை நடுங்க வைத்தது. சத்தம் கேட்டு மிருகங்கள் வந்துவிடுமோ என்று நாலாபுறமும் பார்த்த கந்தசாமிக்கு பயமாகிவிட்டது. பரணி இப்ப கூட கெட்டு போடல, இவர் இன்னி உயிர் பிழைச்சிடுவார், நாம இப்ப போனாலும் பார்த்திடலாம் என்றார். பட்டத்திரியும் இடைமறித்தான். பரணி, நீ புறப்படு, அது ஒரு அற்புதம். ஞானொரு பாவி, எனக்கு அனுகிரகமில்ல, பட்சே உனக்கு நிறைய இருக்கு. பக்தியையும் பயத்தையும் விட கருணையும் சக்தியும் பெரியது. அது நின்னிடத்தில் நிறைய இருக்கு. நீ போய்க்கோ, காலம் தாழ்த்தாதே, போய்க்கோ என்று கைகளை கூப்பினான் பட்டத்திரி. பரணியையும் அரைமனதாய் புறப்பட்டான். கந்தசாமி பட்டத்திரியை தூக்கி கொண்டு வழியில் பாதுகாப்பான ஒரு இடத்தில் அவரை விட்டுவிட்டு அப்படியே ஓட வேண்டும். அதற்கு ஏற்ப இடமும் வந்தது. அங்கே ஒரு குடிசை தூர்ந்து போயிருந்தது. அநேகமாய் மூலிகையை பறிக்க வரும் வைத்தியர்கள்தான் அவசரத்துக்கு இந்த குடிசையை கட்டியிருக்கணும். இப்போதைக்கு பட்டத்திரி இதுக்குள் இருக்கட்டும், நாம வரும்போது பார்த்துப்போம் என்று உள்ளே பட்டத்திரியை இறக்கவும் பரணியை அருகில் அழைத்தான் பட்டத்திரி. பரணியும் வந்தான். அப்போது தன் கழுத்தில் இருந்த உத்ராட்ச மாலையை கழற்றி அவனுக்கு அணிவித்தான் பட்டத்திரி. இது உனக்கு ரட்சணையாய் துணை செய்யும். கரடி என்ன கடிச்சப்ப இதுதான் காப்பாத்திச்சு. உனக்கு இனி பாதுகாப்பு முக்கியம். கார்கோடக சர்ப்பங்கள் முகத்தில் விஷத்தை உமிழ்ந்த பின்னத்தான் கடிக்கவே வரும். கார்கோட சர்ப்பங்கள் இந்த பாகத்தில் நிறைய உண்டு. கவனமாயிட்டு போயிட்டு வா என்றான். கடிகாரத்தில் மணி 7 இருந்தது. வானம் நன்றாகவே வெளுத்தது. வெளிச்சம் நன்றாக பரவ ஆரம்பித்து விட்டது. பரணி, நடந்தெல்லாம் போய் சேர முடியாது, ஓடுவோம் என்றான் கந்தசாமி. அவர்களும் ஓடத் தொடங்கினர். வனத்தில் நிலப்பரப்பு மாறிக்கொண்டே வந்தது. இடையில் ஒரு சரிவான குன்று. அதன் மேலேறிய நிலையில் மொத்த வனப்பரப்பையும் வட்டம் கட்டி பார்க்க முடிந்தது. மரம் ஒன்றின் மேல் புடி படுத்திருந்தது. நாக்கை தொங்கவிட்டபடியே இலைப்பிடித்த வாயுடன் அது பார்த்த விதமே பயங்கரமாக இருந்தது. கந்தசாமி பலமாக மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினார். புலி அங்கிருந்து கூட பாயலாம்தான் இருந்தது. பிழைத்துச் செல்லுங்கள் என்பது போல பார்த்தது. பரணி, நிற்காதே, புலி பார்த்துருச்சு, துரத்தினா பேராபத்து. அதே நேரம் அது கூடு பாய்ந்து சித்த சாமியாகவும் இருக்கலாம். அது பாயாம பார்க்கறதை பார்த்தார் சித்த சாமியை தான் எனக்கு படுது என்று பேசிக்கொண்டே வேகமாக ஓடினார். பேசாம வாங்கண்ண என்று பதிலுக்கு அவன் அழுத்தமாய் சொன்ன விதமே அவர் அந்த புலியை சித்தர் என்று சொன்னதை நம்பவில்லை என்பதை உணர்த்தியது. அதிசயமாய் அப்போது அவன் செல்போனில் சினுங்கள் நின்று எடுத்து பார்த்தான். மறுபக்கத்தில் சரண்யா. அந்த இடத்தில் இணைப்பு கிடைத்ததுதான் ஆச்சரியம். ஆனால் அவளோடு அப்போது பேச விரும்பாதவனாய் உடனடியாக அவளுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினான். பிறகு பேசுகிறேன் என்று. அந்த நொடி கீழே ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட் மற்றும் சின்ன பேட்டரி செல்கள் பார்த்தான். குனிந்து கையில் எடுத்தான். சற்று தள்ளி ஒரு தண்ணீர் பாட்டிலும் கிடைத்தது. என்ன பரணி, இதெல்லாம் பாருங்க, நமக்கு முன்னால யாரும் இந்த பக்கம் போயிருக்காங்க. ஆமா, நாராயண சித்தர் வரப்போற விஷயம் ஒரு பெரிய ரகசியம். ஆனால் வேற யாருக்கோ கூட இது தெரிஞ்சிருக்கு. அவங்க வந்திருக்கலாம். உனக்கு புரிஞ்சா சரி என்றார். பரணி அதற்கு எந்த பதிலும் கூறவில்லை. ஆனால் அந்த நாராயண சித்தரை 2இல் 1 பார்த்துவிட வேண்டும் என்கிற ஆவேசம் மட்டும் மனதுக்குள் இருந்தது. இந்த ஒருவருக்காக சிவபிரகாசம் ஒரு புறம், பட்டத்திரி மறுபுறம் பெரிய கனவை கண்டுள்ளனர். அந்த கனவுகளாலே அவர் உயிரும் போய்விட்டது. இதற்கு காரணம் நீங்கள் தானே என்று கேட்க வேண்டும். 6 ஆண்டுகளாய் அப்பா என்கிற உறவே இல்லாமல் போய்விட்டது. இதற்கு காரணமும் நீங்கள் தானே என்று கேட்க வேண்டும். பரணியின் மனதுக்குள் இப்படி நிறைய கேள்விகள். நடந்து செல்லும் பாதையோ ஒழுங்கின்றி இருந்தது. காலில் அணிந்திருந்த கேன்வாஸ் ஷூவை தைத்து கொண்டு ஒரு முள் குருவின் நடுப்பாதத்தில் ஏறிவிட்டது.
அது விஷமுள். அதை பார்த்தபடி கந்தசாமி கையை உதறினார். தம்பி, முதல்ல ஷூவை கழட்டு. காலில் இப்போ புசு புசுன்னு காத்தடிச்ச பந்து மாதிரி வீங்கும் பாரு என்றார். இறுதியில் அப்படித்தான் ஆயிற்று. காலை பார்க்கவே குருவுக்கு பயமாகிவிட்டது. பயப்படாத, வெள்ளருக்கு பாலை முள் தைச்ச இடத்தில் தடவணும். அப்படி விஷமுறிவுக்கான தழை ஒன்று இருக்கு. அதுக்கு பிரம்மதண்டுன்னு பேரு. தழையே முள்ளோடு தான் இருக்கும். அதை இடிச்சு சாராக்கி பாலில் கலந்து குடிக்கணும். குடிச்சா விஷம் முறிஞ்சு கால் பழையபடி ஆகிடும். அதே வேளை நீ இப்ப நடக்கக்கூடாது, நடக்கவும் முடியாது. இன்னும் 15 நிமிஷத்துல நானும் பரணியும் நாராயண சித்தரை பார்த்தே தீரணும். ஆகையால் நாங்க புறப்படுறோம். நீ இங்கே இரு. நான் திரும்ப வரும்போது உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா சப்த சஞ்சீவியோட கூட வரலாம். அப்படி இல்லைனாலும் பாதகமில்லை. வெள்ளருக்கையும் பிரம்மத்தண்டையும் தேடி எடுத்துக்கிட்டு கட்டாயம் வருவோம் என்றபடி கந்தசாமி விலகினார். பரணிக்கு குருவை அங்கேயே தனியே விட்டு போக மனமில்லை. போகாமல் இருக்கவும் முடியவில்லை. தயங்கி நின்றான். வா பரணி, நேரமாச்சு. கந்தசாமி படபடத்தார். பரணியும் அரை மனதோடு அவரோடு நடக்க கால் எடுத்தபோது யதார்த்தமாய் அந்த காட்டு மரத்தில் அது கண்ணில் பட்டது. அது ஆட்டோமேட்டிக் கேமரா. ஒரு மரத்தில் வெகு ஆழமாக கயிறு மூலம் கட்டப்பட்டு இருந்தது. நின்று வெறித்த பரணி அதை நோக்கிச் சென்றான். கந்தசாமியும் அவனோடு தொடர்ந்தார். என்ன பரணி, எந்த பக்கம் போற? அங்கே பாருங்க. அவன் கை காட்ட அவரும் பார்த்தார். முகத்தில் அதிர்வு. அண்ணன், நம்மளை யாரோ கண்காணிக்கிறாங்க. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். இந்த வனத்துல எப்படி இதெல்லாம் சாத்தியம்? இப்ப நாம பேசுறதையும் கேமராவில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். தம்பி, அப்படியே நடக்கிற வழியை பாரு. நாம ரகசியன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நாராயண சித்தர் விஷயம் பெரிய அளவுல பல பேருக்கு தெரிஞ்சு போச்சு போல. தெரிஞ்சவங்க எதுக்கு கேமராவை பொருத்தணும்? ஒரு வேளை வன இலாக்காவா கூட இதை பொருத்தி இருக்கலாம். அவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? வேணாத வேலை இல்லை. மிருகங்களோட நடமாட்டத்தை இப்படி கேமரா வச்சு கண்காணிக்கிறது தான் இன்னைக்கு வழக்கம். பேசிக்கொண்டே வேகமாக நடந்தனர். சரியான வழியில்தான் போய்கிட்டு இருக்கோமா? பரணி சுற்றிலும் பார்த்தபடி கேட்டான். தொலைவில் இன்னொரு மரத்திலும் கேமரா தெரிந்தது. அதோ அங்க ஒண்ணு. அவன் கை காட்டும் போது பக்கவாட்டில் சரசரவென்று சப்தம். வேகமாக திரும்பவும் யாரோ அவர்களை பார்த்துட்டு ஓடி ஒளிவது போல இருந்தது. அண்ணன், இங்க கேமரா மட்டுமில்ல, மனித நடமாட்டமும் இருக்கு என்ற பரணியிடம் பெரும் வியப்பு. சந்தேகமே இல்லை. நம்மளையும் தாமோதர பட்டத்திரியும் போலவே இன்னொரு குரூப் வந்திருக்கு. இன்னைக்கு என்கோணப்பாறையில எக்கு தப்பா ஏதோ நடக்க போகுது. கந்தசாமி படபடத்தார். அண்ணன், இந்த ஓடையா? ஆமா, அதோ கல் ஆலமரம். அப்ப கிட்டத்துல நெருங்கிட்டோமா? ஆமா, மரத்தை கடந்தா சின்னதா சமவெளி. அதுக்கு நடுவுல என்கோணத்துல நட்சத்திரம் கோலம் போட்ட மாதிரி இருக்கும். அந்த பாறைன்னு சொன்னார். ஆமை முதுகு மாதிரியும் இருக்குமாம். ஓடை நீர்ல இறங்கி நடந்தனர். பரணி திரும்பி திரும்பி பார்த்தார். என்ன, யாராவது பின்தொடர்ந்து வராங்களான்னு நினைக்கிறியா? நிச்சயம் நம்மளை பின்தொடர்ந்தே தீரணும். பேச்சோடு ஓடையை கடந்து மேலேறி ஆலமரத்தையும் அடைந்து அங்கிருந்து வானத்தை பார்த்தனர். வானில் மேகமூட்டம் இருந்தது. ஆங்காங்கே சூரியனின் வெளிச்சம் ஊடுருவல். மணி எவ்வளவுன்னு பாரு. கிட்ட நெருங்க போகுது. அப்ப வேகமா நடைய போடு. சீக்கிரம் சீக்கிரம். பரணி நடையோடு கந்தசாமி சொன்ன வயதான கழுகு ஆலமரத்தில் தெரியுதா என்று பார்த்தான். ஒரு கழுகு கழுத்தில் முடியெல்லாம் முதிர்ந்த நிலையில் பளிச்சென்று முதுமையை எதிரொலித்தபடி அமர்ந்திருந்தது. ஒரு பாறை ஓரமாய் மலைப்பாம்பு கயிறு கொண்டு பாறையை கட்டி போட்டது போல ஒட்டி கொண்டு படுத்திருந்தது. ஒவ்வொன்றும் ரசமான காட்சித்தான். ஆலமரத்தை கடந்து பாறை ஒன்றின் மேல் ஏறிய போது பளிச்சென்று தெரிந்தது. அந்த புறமாய் சிறு சமவெளி. ஒரு கால்பந்து மைதான போல தெரிந்த அதன் மையத்தில் ஆமை முதுகு கிடைப்பது போல ஒரு பார்வை. அதன் 8 திசை பாகமும் கூர்மையாக பிரமிடு போல் குவிந்து காட்சி தந்தது. வானிலும் மேகம் விலகி வெளிச்சம் மிகச் சரியாக அதன் மேல் படர தயாராகிவிடும் காலநிலை. எப்படியோ வந்து சேர்ந்து விட்டோம் பரணி. நம்ம முயற்சி வீண் போகல என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் கந்தசாமி. நாம் அந்த பாறைக்கிட்ட போவோமா என்று கேட்ட பரணி சுற்றிலும் திரும்பி ஒரு பார்வை பார்த்தான். எங்காவது கேமரா இருக்கிறதா என்று அவன் தேடலில் ஒரு இடத்தில் இருந்தது. போலீஸ் அதிகாரி ஒருவர் எதிரில் வரத் தொடங்கினார். பரணி, பாரு, யாரோ வராங்க. வரட்டுனே, நாம மட்டும்தான் இங்க வரணும்னு ஒன்று சட்டம் இல்லையே. அவரும் நெருங்கி விட்டார். காக்கி பேண்டும் வெள்ளைச் சட்டையும் அணிந்திருந்தார். நீங்க தானே பரணி என்று கேட்டபடியே அருகில் வந்தார்.
ஆமா, நீங்க யாரு? நான் இந்த மலையோட வன பாதுகாப்பு அதிகாரி. என் பேரு குருநாதன். சொன்னதோடு கை குலுக்கி நீட்டினார். பரணியும் ஆச்சரியத்தோடு கை குலுக்கினான். நீங்க எப்படி இங்க? மிஸ்டர் ராஜதுரை மதுரையிலிருந்து நேத்தே ஃபோன் பண்ணி பேசிட்டார். உங்களுக்கு இங்க எல்லா உதவியும் செய்யத்தான் வந்திருக்க. யாரு, போலீஸ் அதிகாரியா? அவரே தான். வழியில் கேமரா பொருத்தியதெல்லாம் எல்லாமே நாங்க தான். உங்க பயணம் ஒரு மிஸ்ட்ரி ட்ரிப்புன்னு சொன்னார். இந்த வனத்துல சித்தர்கள் நடமாடுறத நானும் பார்த்துருக்கேன். பல அதிசயங்களையும் சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு இங்க வரப்போறதா சொல்லிட்ட நாராயண சித்தரை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பார்த்ததில்ல. இன்னைக்கு உங்களோடு சேர்ந்து நானும் அவரை தரிசனம் பண்ண போறேன். ஆமா, சாருக்கு நீங்க வரப்போறது எப்படி தெரியும்? அதை சார்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இந்தாங்க. அந்த குருநாதர் தம் வசம் உள்ள செல்போனில் என்னை அழுத்தியவாறே நீட்டினார். ராஜதுரையும் இணைப்பில் வந்தார். பரணி, எப்படி இருக்க? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு தானே? எனக்கு ஒன்றும் இல்லை சார். ஆனால் நான் யார் கூட வந்தேனோ அவர் உயிரோட இல்லை. யாரு? அந்த பெரிய சிவபிரகாசமா? ஆமாம் சார், காட்டு நெருப்புல கருகி சாம்பல் ஆயிட்டார். இன்னும் சிலருக்கு படுகாயம், ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை. அடடா, கடைசியில் கல்யாணின்ற பொண்ணு பயந்த மாதிரியே நடந்துடுச்சே. அப்போ உங்களுக்கு எங்கள் அட்வென்ச்சரியஸ் ட்ரிப் பற்றி சொன்னது கல்யாணியா? ஆமாம்ப்பா, நீங்கள் கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு என்னை பார்க்க வந்தது. பெரியவர் பற்றி விவரமாக சொன்னது. முதல்ல என்னால் நம்ப முடியவில்லை. அப்புறமா அவங்க பிளாட்டுக்கு கூட்டிட்டு போய் அவர் சேமிச்சு வச்சிருந்த ஓலைச்சுவடி கட்டில் இருந்து மூலிகை வேர்கள் வரை சகலத்தையும் காட்டி, நானும் எதுக்கும் உனக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு குருநாதனுக்கு தகவல் தந்தேன். பாவம், கல்யாணி தாத்தா இருந்துட்டாருன்னு ரொம்பவே வருத்தப்படுவா. அவளுக்கு அவங்க தாத்தா பத்தி கூட பெரும் கவலையா இல்லை. உங்களுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப வருத்தப்பட்டா. ஆமா, உன் நண்பன் குருவுக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? குருவுக்கு காலில் விஷம் முள்ளு ஏறிடுச்சு சார். இங்க இருந்து நான் உங்க கூட பேசுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ரொம்ப கவனம். எல்லாம் நல்லபடியா முடியட்டும். யாரோ நாராயண சித்தராமே, அவரை பார்த்துட்டியா? மணி இப்ப 7:55. 8 மணிக்கு அவர் வரக்கூடும். அவரை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பாரு, எக்கு தப்பா ஏதாவது இருந்தா உடனே தகவல் தா. சிவபிரகாசம் நம்பின மாதிரி நல்லதா இருந்தா விட்டுடாத. எல்லா புதிருக்கும் கொஞ்ச நேரத்துல விடை கிடைச்சிடும் சார். வாழ்த்துக்கள். நான் 9 மணிக்கு திரும்பவும் உன் கூட பேசுறேன். ராஜதுரை போனை கட் செய்திட, அதிகாரி குருநாதன், இந்த நாராயண சித்த சந்திப்பை எல்லா கேமராவும் ஷூட் பண்ண போகுது. இன்னைக்கு டிவி நிகழ்ச்சியில இந்த மாதிரி த்ரில்லான உண்மை அனுபவங்களுக்கு தான் ரொம்பவே வரவேற்பு. அதான் ஒன்றுக்கு பல கேமராவை பொருத்தினேன் என்றார். பரணிக்கு கொஞ்சம் பகீர் என்றது. பரணியின் முகம் போன போக்கை குருநாதனும் கவனித்தான். என்ன மிஸ்டர் பரணி, நான் சொன்னதை கேட்டு ஷாக் ஆகிட்ட மாதிரி தெரியுதே. ஆமாம் சார், இந்த டிவி சேனல்கள் வந்தாலும் வந்தது, அதில் பல கொடுமைகள். என்னோட இந்த பயணத்தையும் நீங்க சேர்ந்து அதுக்காக கேமராவை ஃபிக்ஸ் பண்ணதும் பெரிய கொடுமை சார். ஓ, இதை கொடுமைன்னு சொல்லாதீங்க. நாராயண சித்தர் வந்து நீங்களும் பார்க்கிற அந்த சந்திப்பு என் வரையிலான ஒரு அசாத்திய அனுபவம். மதம் அப்புறம் நம்ம கலாச்சாரத்தை பற்றி எல்லாம் தப்பா பேசுறவங்களுக்கு நாம கொடுக்க போற சவுக்கடி இது. தப்பு சார். ஏற்கனவே சபரிமலையும் அங்க ஓடுற பம்பா ஆறும் பெரிய பக்தர்கள் கூட்டத்தால பரிதவிக்குது. நம்மளால ஒரு பெரிய காட்டைத்தான் உருவாக்க முடியாது. இருக்கிற காட்டை காப்பாத்திக்க கூடவா முடியாது? நீங்க அப்படி வரீங்களா? இங்கேயும் சித்த தரிசனம் ஒரு நீங்க அப்படி வரீங்களா? இங்கேயும் சித்த தரிசனம்னு ஒரு கூட்டம் வந்து இந்த பொதிகை மலைக்காடும் பாழ போயிடுன்னு பயப்படுறீங்களா? இல்லையா பின்ன? அடுத்து இந்த சித்தர் எந்த அளவு உண்மையான்னு இன்னும் யாருக்கும் தெரியாதே. ஒரு மைல் கல்லுக்கு துண்டை கட்டி அதை 4 பேர் எல்லைச்சாமின்னு விழுந்து கும்பிட்டாலே போதுமே. காலப்போக்கில் அந்த மைல்கல் சாமிக்கு கோவிலை கட்டி அங்க ஒரு உண்டியலை வெடி பிழைக்க பலரும் தயாராக இருக்கும்போது. பரணியின் குருநாதனும் அங்கே அடுத்த மோதலில் முட்டி கொண்டது கந்தசாமிக்கு எரிச்சலை தந்தது. 2 பேரும் கொஞ்சம் வாயை மூடுங்க. மணி 8 ஆயிடுச்சு. சாமி வரப்போற நேரம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதை அவர் பார்க்க நேர்ந்தா ஒருவேளை இந்த பக்கம் வராமலே கூட போனாலும் போயிடுவார். கந்தசாமி பயந்தார். பரணி கடிகாரத்தை பார்த்தான். மணி 8:01. ஆனால் சித்தரைத்தான் பார்க்க முடியவில்லை. அதிகாரி குருநாதனும் அந்த எண்கோண பாரியை கூர்ந்து பார்க்க தொடங்கினார். அவர் பார்த்தபோது மேகம் விலகி சூரிய கதிர்கள் அதன் மேல் பட்டு பாறை பளிச்சென்று மின்னியது. சூரிய வெளிச்சம் பட்டுடுச்சு. ஆனால் சாமியை காணலையே.
கந்தசாமியின் குரலில் ஏமாற்றம். மணி 8:05. அப்போது கல் ஆலமரத்தின் கழுத்தில் முடிவில்லாத வளைந்த கழுத்தை உடைய கழுகு இருந்தது. எழும்பி பறந்தது. அதிசயமாக ஒரு காக்கை கூட அமர்ந்திருந்தது. அட காக்கா என்றார் கந்தசாமி. குருவி வரலாம், காக்கா வரக்கூடாதா என்று திரும்பி கேட்டான் பரணி. ஒரு காட்டுல எல்லாவித பறவைகளும் இருக்கு, ஆனா காக்கா மட்டும் இருக்காது தம்பி. காக்கைக்கு மனுஷ தொடர்பு வேணும், அது ஊர் பறவை. அப்போ ஊர் பறவை இங்க மட்டும் எப்படி வந்தது? இது காக்கா இல்லை, அநேகமா காக்க புஜண்டர் என்ற சித்தர் சாமியாகவும் இருக்கலாம். ஏன்னா அவருக்குத்தான் எந்த யுகத்திலையும் அழிவு கிடையாது. போது நிறுத்துங்க. அங்க பாருங்க, வெயில் நல்லா அடிக்குது. பாறையிலேயே ஒரு திடத்தன்மை இருக்கு, அது பறவைகளுக்கு பிடிச்சிருக்கு. அதான் அது உட்கார்ந்துருக்கு. இதுக்கு மேல இதுல யோசிக்க இடமே இல்லை. பரணி அப்படி சொன்னபோது ஒரு நல்ல பாம்பு அங்கே பாறையின் நடுவில் கோலம் போட்டது போல பொறிக்கப்பட்டு இருந்த இடத்தின் மேல் படம் விரித்தபடி எழும்பி நின்றது. நிச்சயமா அது நாகர் சித்தர்தான், இல்ல பாம்பாட்டி சித்தராய் இருக்கணும் என்று கந்தசாமி கன்னத்தில் போட்டு கொண்டார். ஊட நம்பிக்கைக்கு ஒரு அளவே இல்லையாண்ண என்று கோபமாய் வெறித்தான் பரணி. அதற்கு பிறகு அவன் எதுவும் பேசவில்லை. சில நிமிடங்களில் வெளிச்சம் விலகியது. வானில் மேகம் திரும்பவும் மூடிக்கொண்டது. மழை கூட வரும் போல தோன்றியது. நாராயண சித்தர் மட்டும் வரவே இல்லை. பறவைகளும் பறந்து போயின. பாம்பு கூட தன் வழியே பார்த்து போனது. கந்தசாமியின் முகத்தில் ஏமாற்றம் கும்மி அடித்தது. மணி 8:30 கடந்து விட்டது. என்னென்ன, உங்க பல வருஷத்து கனவு பழிக்காம போயிடுச்சா? ஆமா தம்பி, இப்படி நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு லட்சியமா கொண்டு வாழ்ந்த பெரியவரை எழுந்து விட்டோம். அடுத்து இப்படி ஒரு பொருத்தமான நாள் 40 வருஷம் கழிச்சு தான் வரும். ஆனா நிச்சயமா அப்போ உயிரோட இருக்க மாட்டேன். ஆனா நீ இருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? உனக்கு இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையே. 40 வருஷம் கழிச்சு நடக்க போறதை பத்தி அப்புறம் பேசுவோம். இப்ப என்ன நடந்தது அதை சொல்லுங்க முதல்ல. ஒருவேளை நம்ம இங்க காத்திருந்தது தெரிஞ்சு சாமி வராமல போயிட்டாரோ என்னவோ. நம்ம பார்த்து அவருக்கு பயமா? பயம்ன்ற வார்த்தையெல்லாம் தப்பு தம்பி. நாம அவரை பார்த்தாதான் எல்லாத்தையும் கேட்போமே. அதுல நீ கேட்டா கொடுத்துத்தானே தீரணும். அதனால சாமர்த்தியமா வராமலே போயிட்டார் போல. இப்ப நீங்க என்ன வேணுனாலும் பேசுவீங்க, எதை வேணுனாலும் பேசுவீங்க. எது உண்மையோ அதை மட்டும் உங்களால பேச முடியாது. ஆனா நான் இப்ப சந்தோஷமா இருக்க. உங்க சித்தர் வெறும் கட்டுக்கதை. அப்புறம் இந்த வியாழக்கிழமை, பூச நட்சத்திரம், கார்த்திகை மாதம், இப்படி எல்லாமே ஒண்ணுமில்லாத விஷயங்கள். ஒன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, சூரியனும் சந்திரனும் கூட சுத்துது. இதைத்தான் இரவு பகல். இந்த இரவும் பகலும் கோடான கோடி வருஷமா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மனுஷன்தான் அடையாளத்தை உருவாக்கினான். அப்பத்தான் அவனால செயல்பட முடிகின்றதால அவன் அப்படி நடந்துக்கிட்டான். அதுக்கு பேர் தான் கேலண்டர். நம்ம வசதிக்காக நாம உருவாக்கினது. இதை முதல்ல ரோமானியர்கள் தான் உருவாக்கினாங்க. எப்பவும் மேல்நாட்டில் இருக்கிறவங்க சகலத்தையும் கண்டுபிடிப்பாங்க. நாம் அதை வக்கனையா பயன்படுத்திக்குவோம். அதுதான் நம்ம வாழ்க்கை. இந்த மலை ஓர் அதிசய செல்வம். பாதுகாக்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். பாவம் மிருகங்கள், பறவைகள் எல்லாம் அதுங்களோட நாடான இதுக்குள்ள புகுந்து அவைகளை வேட்டையாடி கொடூர புத்தியை காட்ட வேணாம். ரேஞ்சர் சார், உங்க கேரமாரா பதிவெல்லாம் அழிச்சிடுங்க. டிவியில இதை பார்த்துட்டு ஜாலியா கிளம்பி வந்துட்டு போறாங்க. அப்புறம் இந்த காடு நாரிட போகுது. பை போற வழியில குருவுக்கு நீங்க சொன்ன மருந்தை தேடி எடுத்துக்குவோம். அப்படியே பட்டத்திரிக்கும். பரணி படபடவென்று பேசி முடித்தவனாய் அங்கே இருந்து கிளம்ப ஆயத்தமானான். அவன் பேச்சுக்கு ஒரு பதில் பேச்சை அவர்களால் பேச முடியவில்லை. ஆனால் குருநாதன் மட்டும் பட்டத்திரி, குரு, அப்பா ராமசாமி ஆகிய 3 பேரையும் தங்கள் ஆள் அடிவாரத்துக்கு கொண்டு சென்று விட்டனர். அங்கே இப்போது அவர்களுக்கு சிகிச்சை தொடங்கியிருக்கும் என்றார். ஒருபடி மேலாய் போய் காட்டு தீ பரவிய இடத்தில் கருகிய நிலையில் கிடந்த சிவபிரகாஷ் உடலை எடுத்துக்கொண்டு தகனம் செய்தனர். குருதான் கொல்லி வைத்தான். கல்யாணி எதுவும் பேசவில்லை. மிகவும் அமைதியாக இருந்தார். பின் அவர்கள் வைகை ஆற்றின் கரையோரம் இருந்த குளியலறையில் குளித்துவிட்டு அங்கே காத்திருந்த வேனில் ஏறிக்கொண்டனர். அப்பான் பண்டை அடையவும் ராஜதுரையும் பரணியின் குடும்பத்தார்களும் எதிர்கொண்டனர். குறிப்பாக ராமசாமி தன் குடும்பத்தாரோடு போய் கட்டி கொண்டார். ஆனந்த கண்ணீர் விட்டார். குருவின் தாய் கல்யாணி ஆதரவாய் அணைத்து அழைத்துச் சென்றாள். குரு, பரணி இருவரையும் ராஜதுரை தனியே அழைத்துச் சென்றார். ஒரு ஓரமாக போடப்பட்டு இந்த நாற்காலியில் அமர வைத்தார். அவர்கள் பேசிவிட்டு வரட்டும்
என்பது போல குருவின் தாயான சகுந்தலா, அக்கா சாந்தா, தங்கை பிரபா மூவரும் ராமசாமியை அழைத்து கொண்டு தங்கள் குடியிருப்புக்கு சென்றனர். என்ன பரணி, ஒரு துக்கத்துல நல்ல விஷயன்ற மாதிரி உங்க அப்பாவை எப்படியோ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு என்று ஆரம்பித்தார் ராஜதுரை. இடையில் அவருக்கு காஃபி வந்தது. சரண்யாதான் கொண்டு வந்தாள். ஓர பார்வையால் பரணியையும் ஒரு மாதிரி பார்த்தாள். பரணி அதை பார்க்காதவன் போல ராஜதுரையின் கேள்விக்கு பதில் சொல்லத் தொடங்கினான். சார், மெடிக்கல் ரெப் வேலை பறிபோனதும் என்கிட்ட ஒரு பெரிய விரக்தி இருந்தது. வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வரப்போறன்ற கவலையும் பயமும் இருந்தது. கூடவே நிச்சயமா நல்ல விதமா வந்துடுவன்னு நம்பிக்கையும். அந்த நம்பிக்கையில தான் இப்பவும் உங்க முன்னால் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு பெரிய கமிட்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. உங்கள் துறையில் எந்த வேலை கிடைச்சாலும் செய்ய தயாராக இருக்கேன் என்றார். சந்தோஷம் பரணி. எங்கள் துறையோட விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை ஐபிஎஸ் எழுத வைக்க ஏற்பாடு செய்கிறேன். அதுக்காக பயிற்சி வகுப்புக்கு ஒழுங்கா போ. நிச்சயம் பாஸ் ஆயிடுவ. அதன் பிறகு ட்ரைனிங் போஸ்டிங்னு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கு. அதுவரை போலீஸ் மெசஞ்சரா உன்னை பயன்படுத்திக்க முடிவு செஞ்சிருக்க. ரொம்பவும் சந்தோஷம் சார். குரு, இதெல்லாம் உனக்கும் தான், நீயும் எழுதலாம் என்றார் ராஜதுரை. தேங்க்யூ சார். இப்போ நான் கல்யாணியை பார்த்து கொஞ்சம் ஆறுதலாக பேச விரும்புகிறேன். எஸ், அதுவும் முக்கியம். அந்த வீட்டில் இருந்த ஓலைச்சுவடி, மூலிகை வேர், தைலம் இதெல்லாம் தான் என்ன செய்யறதுன்னு தெரியல. யாராவது நாட்டு வைத்தியர்கள் வந்து கேட்டால் தூக்கி கொடுத்துட சொல்லிட்டேன். வேண்டாம் சார், தீயை வச்சு கொளுத்திடுவோம். அப்புறம் அந்த வைத்தியரோ சிவபிரகாசம் மாதிரி நடந்துக்க முயற்சி செய்யலாம். ஓ, அப்படி ஒரு கோணம் இருக்குதுல்ல, அதுவும் சரிதான். ஆனா இந்த பொதிகை அபாயவன பயணத்துல எந்த மர்மத்துக்கும் இடமில்லை, நல்லா தெரிஞ்சு போச்சு, அப்படித்தானே? ராஜதுரை கொஞ்சம் ஏமாற்ற உணர்வோடு கேட்டார். அதுல என்ன சார் சந்தேகம்? சஞ்சீவி மூலிகை, சப்த சஞ்சீவின்னு எல்லாமே அழகான கற்பனை. நாராயண சித்தரே ஒரு கற்பனை தான். பரணி அழுத்தமாக சொன்னபோது பக்கத்தில் வேப்ப மரத்து கிளை மேல் அவன் வனத்தில் கல் ஆரம்பத்து கிளையில் பார்த்த கழுத்தில் முடியில்லாத கழுகு வந்து அமர்ந்தது. அதை யதார்த்தமாய் பார்த்த நொடி பரணிக்குள் ஒரு பகீர் உணர்வு. பரணி அந்த கழுகை ஆச்சரியப்பட்டு வெறித்தான். கூடவே குருவும் பார்த்தான். ஆனால் குருவுக்கு அது பெரிய ஆச்சரியத்தை தரவில்லை. அங்கே கந்தசாமி இல்லை. இருந்திருந்தால் நிச்சயம் ஆலமரத்தில் மூழ்கி இருப்பார். ராஜதுரையும் பார்த்தார். அவர் சற்று ஆச்சரியப்பட்டார். என்ன பரணி, அந்த கழுகையை அவ்வளவு ஆச்சரியமா பார்க்கற என்று கேட்கவும் செய்தார். இந்த கழுகை மேல மலையில பார்த்த சார். நிஜமாவா? ஆமா சார். குறிப்பா என்கோனை பாறைக்கிட்ட கல் ஆலமர கிளையில் பார்த்த. அப்புறமா அந்த பாறையில் போய் உட்கார்ந்ததையும் கவனிச்சேன். அட, அப்ப இது உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இங்க வந்துருச்சா? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. பரணி அதை பார்த்தபடியே பேசின அந்த நொடி அது திரும்பவும் வானில் எம்பி பறக்கத் தொடங்கியது. என்ன சொல்லிட்டு வாய் மூடத்துக்குள்ள பறந்துடுச்சு. அதுவும் ஆச்சரியமா இருக்கு. பரணி, இது வேற கழுகா தாண்டா இருக்கணும். இந்த உலகத்துல ஒரே ஒரு கழுகு தான் இருக்குன்னா நீ சொன்னபடி ஆச்சரியமா இருக்கலாம். ஆயிரக்கணக்கில் கழுகுகள் இருக்கும்போது இதை அந்த மலைக்கழுகோடு இணைக்கிறியேடா? குரு இந்த முறை பரணியை போல பேசி கேள்வி கேட்டான். ஆமால்ல. பரணியிடமும் ஒப்புதல். ஆனால் ராஜதுரை முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. என்ன சார்? ஒண்ணுமில்ல பரணி. அந்த மலை, அப்புறம் சித்தர்கள், அந்த என்கோணப்பாறை இதெல்லாம் கொஞ்சமாவது உண்மையா இருக்கலான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். கடைசியில பொய்யின்னு ஆகவும் ஏமாற்றம். இப்ப நீ இந்த கழுகை அந்த மலை கழுகோட ஒப்பிடவும் திரும்பவும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. கழுகு பறந்து போகவும் அதுவும் மறைஞ்சிடுச்சு. அதுவும் பறந்து போயிடுச்சு. என்ன சார் நீங்க ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி சமாச்சாரத்தை நம்புறீங்களே? நானும் இல்லை, உலகத்துல எல்லாருக்குமே பிடிக்கும். இதுல ஒரு பெரிய சுகம் இருக்கு. சின்ன வயசுல ராஜா ராணி கதை படிக்காத குழந்தை இருக்க முடியுமா? வயசாகவும் அறிவு வளர்ச்சி ஏற்படவும் நாம மாறிடுவோம். ஒரு பறக்கும் கம்பளம் இருக்குன்னு கேள்விப்படுறோம். நம்ம மனசு உடனே அதில் ஏறி உட்கார்ந்து பறக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பார்க்குமா பார்க்காதா? புரியுது சார். உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் எப்பவும் ஏழாம் பொருத்தம்தான். ஆனாலும் பல உணர்ச்சிகள் எவ்வளவு முட்டாள்தனமானதுன்னு அறிவு சொன்னாலும் மனசு அனுபவிக்கத்தான் ஆசைப்படும். மனிதனோட இயற்கையா தன்மைதான் இது. அவர்களிடம் அந்த கழுகு பல மாதிரி பேச்சை உருவாக்கிய தருணம். ஐயா என்று ஒரு குரல். மூவரும் திரும்பி பார்த்தனர். ஒற்றை நாடியில் வெடவெடவென்று காவி வேட்டியும் ஜிப்பாவுமாய் ஒருவர். தலையில் வெண்மையாய் அடர்த்தியாய் முடி பின்புறம் குடுமி போல் கட்டி போட்டியிருந்தார்.
கண்கள் கருந்திராட்சை போல பளிச்சிட, முகம் முழுக்க துளியும் சுருக்கமின்றி பளபளப்புடன் இருக்க அழகாக மூவரும் முன்னாலும் கைகுப்பினார். யார் நீங்க? ராஜதுரை கேட்க புன்னகையுடன் வாய் திறந்தார். என் பேர் நானா, சித்த வைத்தியன். அப்படியா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இங்க பெரியவர் சிவபிரகாசம் வச்சிருந்த நாடி கட்டுக்களையும் மூலிகை சமாச்சாரங்களையும் வாங்கிக்கத்தான் வந்திருக்க. ஓ, உங்களுக்கு இங்க அது இருக்குன்றது யார் சொன்னா? அவர் இப்ப இல்லைன்னு தெரிய வந்தது, தானாகத்தான் வந்திருக்க. அப்படியே விஷயம்? ஆமா, அதையெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? என்னங்க கேள்வி? நான் ஒரு சித்த வைத்தியன், அதை வைத்தியத்துக்கு பயன்படுத்த விரும்புகிறேன். என்ன பெரிய வைத்தியம்? அந்த சிவபிரகாசமும் எப்படி இருந்தாருன்னு தெரியுமா? கேள்விப்பட்டேன். அதுக்கும் அவர் வச்சிருந்ததை நான் வாங்கிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, அவர் சில மூட விஷயங்களை நம்பித்தான் பேராசையால் கடைசியில் எரிஞ்சே போனார். நீங்களும் அவர் வழியில் போக விரும்புகிறீங்களேன்னு தான் நான் அப்படி கேட்டேன். என் வழி எப்பவுமே வேறங்க. பேராசை கொண்ட அவரோடு என்னை ஒப்பிடாதீங்க. இப்போ பேராசைன்னு சொல்கிற நீங்கள் அவர்கிட்ட அதை சொல்லியிருக்கீங்களா? ராஜதுரை கேட்ட கேள்வியை பரணி மறுப்பது போல இடைமறித்தான். ஐயா, அவர்கிட்ட பேராசை இருந்தது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அதாவது அபூர்வ மூலிகைகளை அடைஞ்சி எப்பவும் இளமையாய் வாழ அவர் ஆசைப்பட்டது தானே பேராசைன்னு சொல்கிறீங்க? நிச்சயமா. அப்போ அதெல்லாம் நிஜமா இருக்கா? இருந்தால் தானே அவர் ஆசைப்பட்டதை பேராசைன்னு சொல்ல முடியும். அது எப்படி தம்பி இருக்க முடியும்? இருந்தால் இந்த மனித சமுதாயம் அதை விட்டுடுமா? அப்போ அது ஒரு அழகான கற்பனை, அப்படித்தானே? ஆமாம் ஆமாம், சந்தோஷம், அதான் எனக்கு வேணும். அப்போ எப்படி இப்படி ஒரு விஷயம் உருவானது? எதை சொல்கிறீங்க? இந்த கார்த்திகை மாதம், பூச நட்சத்திரம், வியாழக்கிழமை, என்கோணப்பாறை, நாராயண சித்தர்ன்ற விஷயமெல்லாம் அவ்வளவும் போய். அண்ட புழுகு ஆகாச புழுகு. நீங்கள் எப்படி அதை புழுகுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க? மூலிகையை தேடி நானும் காட்டுக்கு போகிறவன் தானே. அங்கே நடக்கிறது என்னன்னு எனக்கு தெரியாதா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? ஆறு குளம் இயற்கை வளங்களை சுரண்டின மனுஷன் இப்போ காட்டையும் சுரண்ட ஆரம்பிச்சிட்டான். தேக்கு மரம், செம்மரம், மஞ்ச கடம்பன்னு இருக்கிற மரங்கள் எல்லாம் சாதாரணம் இல்லை. எல்லாத்தையும் வெட்டி விற்று தான் மட்டும் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிறவங்க இப்போ நிறைய பேர். இவங்க தான் இந்த அண்ட புழுகு விஷயங்களை அவிழ்த்து விடுறவங்க. இந்த புழுகால மலைக்காடுகள் எல்லாம் ரொம்ப மதிப்பாக போயிடுது. இவங்களும் உள்ளே இருக்கிற வித்தியாசமான செடி கொடிகள்லாம் பிடுங்கிட்டு போய் இதுதான் சஞ்சீவி, இதுதான் ரசவாதின்னு ஏமாத்திட்டு வித்துடுறாங்க. வெறும் இயற்கையான காடுன்னு மனிதர்கள் நினைச்சா இதையெல்லாம் நம்ப முடியுமா? மேலே நாடுகளில் இப்படியா இருக்கு? அமேசான்னு ஒரு காடு, அங்கே மட்டும் ஏன் ஒரு சித்தர் கூட இல்லை? அது அவ்வளவு ஏன் ஆப்பிரிக்காவில் இல்லாத காடா? அங்கே ஏன் யாரும் இல்லை? சபாஷ், உங்களோட இந்த கோணம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படிதான் முற்போக்காக யோசிக்கணும். தம்பி, நான் மூலிகையை பற்றி முழுசா தெரிஞ்ச வைத்திய, அவ்வளவுதான். ஆனால் ஒரு உண்மையை இங்கே சொல்லியாகணும். என்ன? அமெரிக்கா ஆப்பிரிக்கா காடும் செடி கொடிகளும் இருக்கு. ஆனால் சில மூலிகைகள் நம் நாட்டில் மட்டும்தான் இருக்கவும் முடியும். அதுக்கு பூகோள ரீதியான காரணம் ஏதாவது இருக்கா? ஆமாம், சரிசமமான இரவு பகல்ன்ற விகிதாச்சாரம்தான் காரணம். அப்புறம் திட்டமிட்ட மாதிரியே வர பருவ காலங்கள். சரி, இதை நாம் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப மிகைப்படுத்தி சித்தர்களை காட்டுக்குள்ள நடமாட விட்டு ஏராளமான கட்டுக்கதைகள் அவிழ்த்து விட்டது தான் நம்ம அங்கே பண்ணின தப்பு இல்லையா? சரியா சொன்னீங்க. அப்புறம் தம்பி, சண்முகன்னு ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட கோமாவுக்கு புதைஞ்சு கிடக்கிற ஒருத்தரை பார்த்தேன். அவர் உங்கள் உறவா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? என் அக்கா புருஷன். அப்படியே சமாச்சாரம்? ஆமாங்க. நீங்கள் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? நான் அப்பப்போ போவேன். போய் என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். பல காலமாக சித்த வைத்தியனாக இருந்துட்டு சாதாரண தலைவலி காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்துருந்தா எப்படி? நம்ம அனுபவத்துக்கு பெருசாக ஏதாவது சாதிக்கணும்ல. சரி, எங்கள் அத்தானை பார்த்தீங்களா? அவர் பிழைச்சிடுவாரா? அப்படித்தான் நினைக்கிறேன். கொஞ்சம் போல தைலம் உடம்புல சில முக்கிய இடத்துல சூடு பறக்க தேய்ச்சிட்டேன். அந்த தைலத்தில் இருக்கிற மூலிகை சமாச்சாரம் ரத்தத்தில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மூளை வரை பாஞ்சு ஏதாவது செய்யும். கோமா பேஷண்ட்டை தைலத்தால் எழுப்ப முடியுமா? இதை டாக்டர்கள் நம்புவார்களா? அவங்கள விடு தம்பி. இந்த சித்த வைத்தியன் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு வையுங்களேன். தைலத்தால் கண்ணு முழிச்சா எனக்கு ஒரு பெருமை தானே.
டாக்டர்கள் அதுக்கு எப்படி அனுமதிச்சாங்க? கேட்டா விட மாட்டாங்கன்னு தெரியாதா? எனக்கு பேஷண்ட் கிட்ட உட்கார்ந்து சிவபுராணம் படிக்கணும்னு சொல்லி போனேன். உறவுக்காரங்க தான் கிட்ட விடுமோன்னு சொன்னப்ப அவருக்கு நான் தாத்தா முறைன்னு சொன்ன நம்பிட்டாங்க சொல்லிட்டு அழகாய் சிரித்தார். அவரின் இந்த பேச்சு பரணியின் மௌனத்தை புதைத்து விட்டது. ராஜதுரையும் சரிங்க, நீங்க போய் எல்லாம் எடுத்துக்குங்க என்று கையை காட்டினார். அவரும் கை கூப்பி விட்டு மாடியை நோக்கி நடந்தார். பரணி இவரை புரிஞ்சிக்கவே முடியல. இப்படியும் பேசுறார் அப்படியும் பேசுறார். கவனிச்சியா? குரு கேட்டான். எப்படி பேசினா என்ன? என்னால அதுக்கு பதில் பேச முடியலையே. போகட்டும், இந்த தைலம் பூசினது வேலை செய்யணும்னு நம்புறியா? அவரே ஒரு டெஸ்ட்டுன்னு சொன்னாரு. மிகச் சரியாக அந்த பதில் சொன்ன நொடியில் பரணியின் செல்போனுக்கு அழைப்பு. ஆஸ்பத்திரியில் இருந்து தான். நான் டாக்டர் நிவாஸ் பேசுகிறேன். அந்த கோமா பேஷண்ட் கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. விரல்கள் அசையுது, இமையும் துடிக்குது, நாடி துடிப்பும் அதிகரிச்சிச்சு. 1000ல் ஒரு கேஸ் இப்படி இம்ப்ரூவ் ஆகிறது உண்டு. இப்போதைக்கு இதை ஒரு தகவலாக சொல்கிறேன். நேரில் வாங்க, விபரமாக பேசலாம். டாக்டர் பேசி முடித்தார். பரணியிடம் ஸ்தம்பிப்பு. குரு, அந்த சித்த வைத்தியர் ஜெயிச்சிட்டார். நிஜமாகவா? இப்பத்தான் டாக்டர் பேசினார். வா, இதை அவர்கிட்டயே சொல்லுவோம். இவரும் ஓடினார். கல்யாணியும் எதிர்கொண்டார். எங்க அவர்? யாரு? ஒரு சித்த வைத்தியர் வந்தாரே. இங்கே யாரும் வரலையே. அட என்னம்மா நீ? 10 நிமிஷம் முந்தி தான் உன்னை பார்த்து ஏட்டுக்கட்டு மூலிகை மருந்து எல்லாம் வாங்கிக்க வந்தாரு. ஆனால் இதுவரை யாரும் வரல. என்ன ஆச்சரியம்? ஒருவேளை நடுவில் என் வீட்டில் தப்பா நினைஞ்சிட்டாரோ? பரணியும் குருவும் ஓடினர். தேடினர். எங்கேயும் அவர் இல்லை. மொட்டை மாடியில் இருப்பாரோன்னு கேள்வியோடு அங்கேயும் சென்றனர். தண்ணீர் தொட்டியின் மேல் அந்த கழுகுதான் இருந்தது. அதை பார்க்கவும் இருவரிடம் திகைப்பு. அதுவோ அவர்கள் எதிரில் வானில் எழும்பி இதன் திசையை நோக்கி பறக்க ஆரம்பித்தது. பின்னர் ஒரு புள்ளியாய் மறைந்து போனது. குரு தன்னை மறந்து நின்றிருந்தான். பரணியிடம் பேச்சே இல்லை. நடந்ததெல்லாம் என்ன? எல்லாமே கண்கட்டா? இல்லை அன்றாட சம்பவம் தானா? அவர் யார்? அவர் பேசியது வித்தகமா இல்லை யதார்த்தமா? எது நிஜம்? இருவரும் கேள்வியில் ஊசலாடத் தொடங்கினர். திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் அபாயவனம் முற்றும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி.